லேட்டா? சரி, இந்திய ரயிலை நம்பி தற்கொலை பண்ணிக்கலாம்னு தண்டவாளத்து மேல படுத்தா ட்ரெயின் அடிச்சு சாக மாட்டோம். ட்ரெயின் வரும்னு வெயிட் பண்ணி பசியாலே செத்துருவோம்னு நினைக்கிறேன். நல்ல சபார்டினேட்டியா நீ. பாஸ் என்ன ஜோக்ஸ் சிரிச்சுற? நல்லா இருக்கோ இல்லையோ? இங்கதான் வெயிட் பண்ண சொன்னாங்களா? இங்கதான் வெயிட் பண்ண சொன்னாங்க சார். சரி. இந்த பக்கம் தான் சார் வருவாங்க. நம்ம இங்கே வெயிட் பண்ணலாம் சார். ஓகே. பாத்து வா கண்ணம்மா. நீ போற இடத்துல நல்ல பொண்ணுன்னு பேர் எடுக்கணும். கூட்டம் நிறைய இருக்கு, என் கூடவே வா. என்ன கண்ணம்மா கூடவே வா. நல்ல வர பார்த்து நிக்கிற. ஓகே. Say no. That's the best answer at the moment. ஐயா பாரு. வணக்கம்மா. சார் இதான் கண்ணம்மா. நான் சொன்னேன்ல. ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி தெரியுதா? ஆமா, பாக்குறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி இருக்கிறா. வயசு 10ஆவது. அவங்க வீட்டுல ஏதுங்க நல்ல சாப்பாடு. ஒரு மாசத்துல பாருங்க கடகடன்னு வளர்ந்துட போறா. ஏய், ஏன் பின்னாடியே நிக்கிற? ஐயா பார்த்து வணக்கம் சொல்லு. வணக்கம். வணக்கம். வா. வெட்டி பிடிங்க. ஐயா வீட்டுல உன்னை நல்லா கவனிச்சுக்குவாங்க. நான் டிராப் பண்றேன், வாங்க பையனே. சார் நாங்க அப்படியே நேரா வீட்டுக்கு போறோம் சார். நீங்க பாப்பா கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுங்க. அப்படியா? இதை பாரு கண்ணம்மா, நான் உன்னை கொண்டு வந்து விட்டுருக்கேன். நல்லபடியா நடந்துக்கணும். அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நல்லபடியா நடந்துட்டு நல்ல பொண்ணுன்னு பேர் வாங்கணும். புரிஞ்சுதா? அவங்க அப்பா அம்மா மாதிரி பாத்துக்குவாங்க. சீக்கிரமா போ. ஓகே, தேங்க் யூ. சரி சார். போடா. கண்ணம்மா நீ இப்போ ஐயா உன்னை பத்திரமா பாத்துக்குவாங்க. நானும் அக்காவை அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். என்ன பத்திரமா இருக்கணும். போயிட்டு போயிட்டு வாமா. வா. என்ன பாட்டு கேக்குறியா? பயப்படாத, நான் பாட மாட்டேன். உன் பேர் என்னன்னு சொன்ன? உனதான்? கண்ணம்மா. கண்ணம்மா. பாரதி தெரியுமா உனக்கு? குஷ்பு? வாழ்க தமிழகம். டேய் 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 டேய், கண்டதெல்லாம் வாயில போடுறது. ஐய விட மாட்டியே. இறங்கு. ஓ, உனக்கு கதவு தர தெரியாதுல்ல? இறங்கு. சார், இங்கெல்லாம் துப்பாதீங்க. வாட்ச்மேன் யார் இவரு? இங்கெல்லாம் டர்ட்டி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. யோ, வா ஒன்னு தண்ணி பிடிக்க உள்ள விட்டா என்ன காலங்காத்தால திட்டு வாங்க வச்சிட்டியா? போயா. போயா. ஷாட். வாமா. ஹலோ. வா. நம்ம வீடு 2வது மாடியில இருக்கு. நீ லிப்ட்லாம் பார்த்தது இல்ல? மேல போறதுக்கு மாடிப்படிலாம் ஏற வேணாம், இதுலயே போலாம். ஏறு. ஓ,
இந்த கருப்பு பட்டன் இருக்குல்ல, இது அமுத்தினா அப்படியே நம்ம தூக்கிட்டு சொயின்னு 2வது மாடிக்கு போயிடும். யாரு? ஏய், இரு, 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 இரு. ஆய், White son. அப்படா. வா. இவதான் கண்டமா. இனிமே நீ உண்டு அவ உண்டு. வா. சாப்பிட்டியா? காலையிலேயே வள்ளி அக்கா பன்னும் டீயும் வாங்கி கொடுத்தாங்க. ம். ஐயோ குழந்தை வாயில முடி. உங்க ஊரெல்லாம் முடி சாப்பிட மாட்டீங்களா? குழந்தை முடி சாப்பிட்டா பேதி ஆகும். கரெக்டா கிடைச்சிருக்கா உனக்கு. 8 வயசுல ஒரு கிழவி. உனக்கு மணி பார்க்க தெரியுமா? ஆ? அந்த குருவி எவ்வளவு தூரம் கத்துதோ அவ்வளவு மணின்னு அர்த்தம். 6 தடவை கத்துச்சுன்னா 6 மணி, 7 தடவை கத்துச்சுன்னா 7 மணி. எவ்வளவு தடவை கத்துச்சுப்பா? என்ன தெரியுமா? ஒண்ணும் தெரியாது. நல்ல முழிக்க மட்டும் தெரியும் இவளுக்கு. உள்ள கூட்டிட்டு போ. சரி சரி வா, கிச்சன்ல போய் துணியை வச்சுட்டு பாத்ரூம்ல போய் குளிச்சுட்டு வந்துடும். ஓகே? ஓ ஐ எம் சாரி, உனக்கு ஒன்றும் புரியல. சரி வா, நான் காமிக்கிறேன். போக போக உனக்கு எல்லாம் பழகிடும். என்ன? White son, வா 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 வா. கண்ணம்மா, கண்ணம்மா, பாத்ரூம் காமிக்கிறேன். வா. இது டாய்லெட். இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய தண்ணி ஊத்தணும். இது குழா. அந்த பக்கெட் எடுத்து குழா கடியில வை. இதுல தண்ணி பிடிச்சதுக்கு அப்புறம் குழாவை மூடிடணும். குளிச்சுட்டு வா. கதவு சாத்துக்குமா. தலை வலிக்குதுடா. ஓ Get me some pain balm, no? யா ஓகே. எப்படி இருக்கா கண்டம்மா? சின்ன பொண்ணு, பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ம். கிராமத்துல இருந்து சிட்டிக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்திருக்கா போல் இருக்கு. சொல்றது எதுவுமே புரிய மாட்டேங்குது அந்த பொண்ணுக்கு. பாவம். சின்ன பொண்ணு தானே, அட்ஜஸ்ட் ஆயிடுவா. குழந்தைய பார்த்து யூஸ்ஃபுல்லா இருப்பால்ல. ஆமா. கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. முதல் வாரத்திலே ஓவர்லோடா ஒர்க் கொடுத்து பயமுறுத்தி துரத்திராத. 6 மாசத்துல 4 சரவண் மாத்தியாச்சு. ஆமா, இந்த வீட்ல வேலைக்காரங்க நிலைக்காம இருக்கிறதுக்கு நான் தான் காரணம் இல்ல. நீ காரணம்னு சொன்னா பீஸ். Get back to work. குளிச்சிட்டியா? சரி வா சாப்பிடலாம். சட்னி போடவா? உட்காந்து சாப்பிடு. என்ன?
மெதுவா சாப்பிடு என்ன? ஒன்னும் அவசரம் இல்ல. இந்த தண்ணி குடி. ஏய் ஆமா, ஊர்ல உன் தம்பியை நீதான் பாத்துக்குவியா? பாலெல்லாம் நீதான் கலந்து கொடுப்பியா? அவன் எங்க அம்மா கிட்ட தான் பால் குடிப்பான். நான் கேஸை நிறுத்திட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் பால் ஆத்திட்டு பாத்துக்கோ என்ன? ஏய் ஏய் என்ன சத்தம்? ஐயோ, பால் எல்லாம் கொட்டிட்டியா? சரி, பரவாயில்ல. அடுத்த தடவை ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப இதெல்லாம் தொடச்சிடனே. காலையில விளையாட போனவன் பசி எடுத்தாதான் வீட்டுக்கு வருவியா? மூச்ச பாரு எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு. போய் வாஷ் பண்ணிட்டு வாடா போடா. மூஞ்சி நல்லா தேய்ச்சி கழுவு. இந்தா வெஜிடபிள் பிரியாணி, உனக்கு பிடிச்சது சாப்பிடு. காலிஃபிளவர் குருமா பண்ணிருக்கீங்களா? ஆமாண்டா, உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாது பாரு. கண்ணம்மா, உள்ள ஒரு பிளேட்ல காலிஃபிளவர் கிரேவி வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வா. ஐயா, who's this girl ma? விக்கி, டோன்ட் பீ ரூட். நம்ம பாப்பா பாத்துக்கிறதுக்கு ஊர்ல இருந்து வந்திருக்கா. அவளும் உன்ன மாதிரி சின்ன பொண்ணு தானே, எதுக்கு அவளை ஹர்ட் பண்ற மாதிரி பேசுற? என்ன முறைக்கிற? ஒழுங்கா சாப்பிடு. கண்ணம்மா, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வந்து வச்சிரு. புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கியா? எந்த பிளாட்ல வேலை செய்யற? அங்க 2வது மாடியில விக்கி இருக்கான்ல, அந்த வீட்டுல தான். அவங்க வீட்லயா? நான் எதிர்க்க இருக்கல பிளாட், அதுல 1 வருஷமா வேலை செய்யறேன். ஆமா, உன் பேர் என்ன? கண்ணம்மா. கண்ணம்மாவா? கடலை மிட்டாய் சாப்பிடுறியா? ஐயோ வேணாம். பரவாயில்ல சாப்பிடு. வேணாம். பரவாயில்ல பரவாயில்ல. இந்தா போலாமா? டாய், ஏன்டா சும்மா ஹார்ன் அடிச்சிட்டு இருக்க? வந்துட்டோம்ல, நீ இறங்க, பின்னாடி உட்காரு. கெட் டவுன். பேக் பேக். இவே நம்மளோட வர.
சுமாரு ஐ டோன்ட் லைக் இட். நான் இப்ப பக்கத்துல உட்கார மாட்டேன். விக்கி sit inside. நான் வரல. behave yourself விக்கி. விக்கி டாடி உன் நல்லதுக்கு தானே சொல்லிட்டு இருக்காங்க. சரி வா நீ வந்து முன்னாடி உட்காரு, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். you don't encourage all this bad behavior. உட்கார்றா உள்ள. கிளம்பும் போது எதுக்குங்க இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம்? சரி விடுங்க, அவன் வரட்டும், முன்னாடி உட்காரட்டும். வா. Take this. டேய் வா குட்டிங்க. குட்டி நீ இங்கே இரு, நாங்க ஷாப்பிங் முடிச்சிட்டு வரோம். எங்கேயும் போயிடாத. இங்கே இருக்கணும், எங்கேயும் போக கூடாது. ஜாக்கிரதையா இருன்னு. ஹாப்பி முதல்ல இந்த கிரெடிட் கார்டு கண்டுபிடிச்சோம் ஷூட் பண்ணோம். ஆமா ஆமா. குட்டி போலாமா? வா. தெரியும்ல, மிட்டாய் கலர் வேணுமா சுண்ணாம்பு கலர் வேணுமா? முட்டாய். முட்டாய் இந்தா. You have no choice, only vanilla. வெண்ணிலா நல்லா இருக்கடா? என்ன சிரிக்கிற? வாயால சாப்பிடாம மூக்கால சாப்பிடுறா. விக்கி ஐஸ்கிரீம் கூட சாப்பிட தெரியல சில்லி கட். விக்கி சும்மா இருக்க மாட்டேன். இங்கே விட்டுற வேண்டியது, காலையில ஊரெல்லாம் தேட வேண்டியது. என்னமா ஆவண்டா குழந்தை அசதி போல் இருக்கு. தூங்குமா நீ? இதா போர்வ.
கடமா கடமா கீழே போய் வாட்ச்மேன் கிட்ட மோட்டர் போட சொல்லு. சரி. தண்ணி வரல, சீக்கிரம் போட சொல்லு. என்ன வாட்ச்மேன், குழால தண்ணி வரல, அம்மா மோட்டர் போட சொன்னாங்க. நைட் வாட்ச்மேன் தண்ணி அடிச்சிட்டு படுத்துறான். தண்ணி உள்ள என்ன உயிரை வாங்க ஓட்டு வரேன் சொல்லு போ. ஏய் அம்மா பெருக்கிட்டு போறா, நீ குப்பையாக்கிட்டு இருக்கியா? செக்ரட்டரி பார்த்தா என் வேலை போயிடா. சீக்கிரம் வெளியே போடுறா போடா. டேய், உனக்கு இந்த மண்ணு எங்க இருந்துடா கிடைச்சது? எங்க ஊட்டாண்ட சட்டிப்பானை செய்யற இடம் இருக்குது, அங்க விளையாடுவேன், நான் அங்க இருந்து எடுத்துட்டு வந்தேன். ஏய், எனக்கு கொஞ்சம் தரியா? மோட்டர் போட்டாச்சா? ஆ. கடமா பாத்திரத்துல காய்கறி வச்சிருக்கேன், தண்ணி வந்தோடனே கழுவி வச்சிருவேன். விக்கி, வால்யூம் கம்மி பண்ணு. விக்கி, உனதான் வால்யூம் கம்மி பண்ணுன்னு சொன்னேன். ஐயோ, 2 முள்ளங்கி கட் பண்றதுக்கு இவ்வளவு நேரமா? எங்க அம்மாலாம் பிசிபலாபாத்ல முள்ளங்கி எல்லாம் போடவே மாட்டாங்க. ஆஹா, நான் பிசிபலாபாத் பண்றேன்னு உங்களுக்கு யார் சொன்னது? பின்ன என்ன பண்ணிட்டு இருக்க? உங்களுக்கு எதுக்கு அதெல்லாம்? சாப்பிடும்போது தெரிஞ்சுக்குங்க. என்ன பச்சையா சாப்பிட்டுக்கிட்டு? பச்சையா சாப்பிடுறது பெட்டர், ஒரு சமையல் சாப்பிடுறத விட. என்ன கிண்டலா? உப்பெல்லாம் 2 தடவை போட்டுறாத. சும்மா இருக்கீங்களா? ஏய், செவுத்துல அப்படி சாயாதடா, எண்ணெயெல்லாம் செவுத்து ஒட்டிக்கும். குழந்தை தூங்கிடுச்சா? தூங்கிச்சு. ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கி சொன்னீங்க. எத்தனை பழம்? 2 பழம். நான் உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்தேன்? 1 ரூபா. 1 ரூபாய்க்கு எத்தனை பழம்? 2 பழம். இது என்ன அவன் போய் சண்டை போட்டுக்கிட்டு? அவன் நம்ம செட்டு. என்ன நம்ம செட்டு? பெரிய உனக்கு கவுண்டமணி செந்தெல்லாம் ரொம்ப பிடிக்குமா? அங்க போய் உட்காந்து பாரு. ஓஹோ, ஓய் இந்தா. ஏன்டா ரிமோட்டை நோண்டிட்டே இருக்க? எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் மாத்தினேன். இத்தனை நேரம் கெக்கா பக்கா சிரிச்சிட்டு இருந்தா திடீர்னு பிடிக்கலையா சாருக்கு? யாருன்னு பாரு. குட்டி, நீ போ. ஏய், நீ உட்காரு. நான் உனக்கு சொன்னா நீ அவளுக்கு சொல்றியா? போடா. ஹாய் பாட்டி. கண்ணா, எப்படிடா இருக்க ராஜா? எங்க அம்மா? வாமா. என்ன எப்படி நடந்துச்சு ஃபங்க்ஷன்லாம்? ரொம்ப நல்லா நடந்தது. நீங்க 2 பேரும் வரலங்கிற குறைதான். வாங்க அத்தை. என்னம்மா, நான் பார்த்து 4 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள இப்படி நீங்க அடைச்சிட்டேன். வர அத்தை. உங்க புள்ள சும்மா நான் குண்டாயிட்டேன்னு கிண்டல் அதெல்லாம் பண்றேன். இருக்கட்டும். நீ பிசிபலாபாத்ல முள்ளங்கி போடுவியா? இவன் பிசிபலாபாத்ல முள்ளங்கி எல்லாம் போடுறாவா? இது யாரு? வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லியிருந்தோம்ல, ஆஹா. அவரோட கொலிக் பழனியப்பன் கிராமத்துல இருந்து கூட்டிட்டு வந்திருக்காரு. வேலைக்கு வந்த மாதிரி தெரியலையே. என்னமோ டிவியை பார்த்து ஈன்னு பல்ல இழிச்சுக்கிட்டு இருக்கா. ஏய் குட்டி, போய் ஒரு டம்ளர் தண்ணி ஜில்லுன்னு எடுத்துட்டு வா. போ. ஃப்ரிட்ஜ முன்னக்கற. ஏண்டா ரெங்கா, வேலைக்கார பொண்ணை இப்படியா வச்சுக்கிறது? என்ன இப்ப டிவி தானே பாத்துட்டு இருந்தா, அதனால என்ன? சும்மா இருடா. வேலைக்கார கழுதைகளை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும், இல்லைன்னா தலையில ஏறி உட்கார்ந்துக்கும். சரி விடு, நான் தான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். ஏய், என்னடி இது? இவ்வளவு பெரிய பாட்டில தண்ணி கொடுத்தா எப்படி குடிக்கிறது? போய் டம்ளர்ல ஊத்தி கொண்டா. அம்மா, EVS நோட் பாத்தீங்களா? ஏண்டா நானா படிக்கிறேன்? உன் புக்கை நீ தான் பத்திரமா வச்சுக்கணும். தேடி எடுத்துக்கோ போ. இதோ இங்க இருக்கு. இங்க வச்சா எனக்கு எப்படி
கண்ணா இரு, நான் வர்றேன். இந்த பாரு, இதுல லஞ்ச் வச்சிருக்கேன், மிச்சம் வைக்காம சுத்தமா சாப்பிடணும். ஏன்னா இரு கண்ணா, நான் மாட்டி விடுறேன். ஜாக்கிரதையா போயிட்டு வையா. பாய் பாட்டி, பாய்மா. ஜாக்கிரதை. அத்தை பிரெட் இல்லையா? அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு டோஸ்ட் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தேன். ஐயோ, வேலையில மறந்துட்டமா. இந்த வாங்கிட்டு சொல்றேன், நீ போய் காசு எடுத்துட்டு வா. குட்டி, ஏய் இங்க வா. போய் நாடார் கடையில பிரெட் வாங்கிட்டு வா. என்ன முழிக்கிற? கடை உனக்கு தெரியாதா? கீழே வாட்ச்மேன்ட்ட போய் கேளு, அவன் காட்டி கொடுப்பான். போ. இந்தா. கண்ணம்மா, ரோட்ல நிறைய வண்டி எல்லாம் இருக்கும், ஜாக்கிரதையா கிராஸ் பண்ணு. லாபம். ஏல, அந்த இன்ஜினியர் வீட்டுக்கு சரக்கெல்லாம் போட்டு விட்டியால? அதையும் பாத்துக்க. டபர் ரிசீவர் ஆஃப்லயே இருக்கு, அதையும் சொல்ல மாட்டீங்க. யார், தங்கராசா? நான் தான் பேசுறேன். சாயந்தரத்துக்குள்ள இந்த ஊர்வசியையும் பொண்ணையும் அனுப்பிச்சு வச்சிரு, சரிதானா? என்னல ஊர்வசியும் பொண்ணி நம்ம கடைக்கு வராங்களானே? ஆமா, அவங்க எல்லாம் நடிகைகள். நம்ம கடையில ஷூட்டிங் நடக்க போகுது. அறிவு கிட்ட வேலை. ஊர்வசிங்கிறது சோப்புல, பொன்னிங்கிறது அரிசி. படிக்கிற வயசுல அதை மட்டும்தான் யோசிக்கணும், மத்த எதையும் யோசிக்கப்படாது, சரிதானா? நேரம் ஆயிப்போச்சு, ஸ்கூலுக்கு கிளம்பு. என்னாச்சு? இந்தாங்க நீங்க கேட்ட உளுந்தம்பருப்பு. என்னங்க வேலைக்கு வச்சிருக்கிற பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க? அப்புறம் உங்களுக்கு யாருங்க ஹெல்ப் பண்ணுவாங்க? ஏன் இந்த பசங்க எல்லாம் படிக்கப்படாதா? அதாவது படிக்கிற வயசுல வேலைக்கு போறது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு எனக்கு தான் தெரியும். வாசம் தான் கேட்டீங்களா? ஆமா, நான் அதை அனுபவிச்சுவேன். அதனாலதான் இவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கேன். இவனை அப்படியே ஸ்கூலுக்கு அனுப்பி ஃபீஸும் கட்டி போடலாங்க, அது சொல்லுதான். ஆனா இவங்க அப்பே பெரிய குடியாரு. அவன் என்ன செய்வான்? இவன் பீஸ் பணத்தை பிடிக்க குடிச்சுட்டு இவன் ஏதாவது கம்பெனில வேலைக்கு சேர்த்து விட்டுருவான். இவன் வாழ்க்கை பாலா போயிரும்ல. அதனாலதான் அவன் இங்கே வேலைக்கு வச்சிருக்கேன். அவங்க அப்பனுக்காக ஒரு சம்பளத்தை போட்டு கொடுத்து பாதி அவனுக்கு கொடுத்துறேன், மீதி இவன் பேர்ல பேங்க்ல போட்டுறேன். என்ன சொல்லுதீங்க? ஐசரி, இதெல்லாம் வக்கனையா கேட்கல. உங்க பாக்கியே நம்ம கடைக்கு 300 ரூபா இருக்கே, எப்ப தர போறீங்க? என்ன சார் இத போய் கேட்டு தமாஷ் பண்றீங்க? தமாஷா? எந்த நேரத்துல கிடக்குன்னு தெரியலையே. அண்ணே, ஒரு பிரெட் வேணும். பிரெட்டா? ஏம்மா, நீ என்ன இந்த ஏரியாவுக்கு புதுசா? ஆமா. எந்த வீட்ல வேலை செய்யற? அதோ அந்த பிளாட்ல ஒரு வீட்ல. அங்க ஏகப்பட்ட வீடு இருக்கேம்மா, அதுல எங்க? அங்க ரங்கநாதன் ஒரு ஐயா இருக்காருல்ல. ஆமா ஆமா, அவர் சம்சாரம் கூட காலேஜ்ல வேலை செய்த அந்த வீட்லயா? ஐயோ, அந்த வீட்ல ஒரு ராட்சச கிழவி இருப்பாளே, அவளாலே இது வரைக்கும் 3 வேலைக்காரங்க எஸ்கேப் ஆயிட்டாளுங்களே. நீ அந்த வீட்டுல தான் வேலை செய்றியா? கஷ்டம்தான். ஆமா, உன் பேர் என்னம்மா? கண்ணம்மா. ஆனா இங்க வந்ததுல இருந்து எல்லாரும் குட்டின்னு தான் கூப்பிடுறாங்க. அது சரி, உன் பேரை கேட்கங்க எவனுக்கு நேரம் இருக்குது? எல்லாம் கடிகாரத்தையும் கரன்சியையும் துரத்துற வயலுக. சாப்பிட்டியா நீ? தாய் சாப்பிடு. ஐயோ, எனக்கு வேணாம், என்கிட்ட காசு இல்ல. ஆமா, இதனா 1000 ரூபாயா? வச்சுக்க, சும்மா சாப்பிடு. இந்தா சில்லற, சில்லறைய வச்சுக்கோ, சாப்பிட்டே போ. என்ன என்ன வேணும்? எனக்கு ஒரு டவர் சோப் கொடு. டவர் சோப்பா? எனக்கு ஏன் டவர் சோப் பிடிக்குது தெரியுமா? உன் வருமானத்துக்கு ஏத்த தரமான சோப்புன்னு நினைச்சேன். ஆனா இப்பதானே தெரியுது நான் பார்க்காம இருக்கும்போது திருடி வச்சிருக்கேன்னு. 7 ரூபா 50 பைசாவை கொடுத்துட்டே எடுத்துட்டு போ. என்கிட்ட பைசா இருந்தா ஓட்டையா நான் எடுக்கிறேன். அப்படியா? நீ பணத்தை எடுக்கலைன்னா நான் பொருள் எடுப்பேன். எடு. போ. ஏய், பொருள் எடுத்துட்டு போ. போ போ போ. இன்னைக்காவது போட்டு குளி. வந்து சேர்றானுங்க பாரு. கண்ணம்மா, மேல தானே போற, லிஃப்ட் வரும், சேர்ந்து போலாம் வா. ஏ குட்டி, சரோஜா நீ போமா. சரிம்மா, நான் வர்றேன். நாங்க வரோம்.
வாடி. வேலைக்கார கழுத, உனக்கு லிப்ட் கேக்குதா? லிப்ட்ல வர்ற அளவுக்கு உனக்கு கொழுப்பேறி போச்சா? எவ்வளவு வேலை இருந்தாலும் படியில தான் வரணும், படியில தான் போகணும். புரியுதா? எல்லாம் இவங்க குடுக்கிற இடம். என்னடி இது வாயில வச்சிருக்க? துப்பு. ஐயோ, சாக்லேட். பிரெட் வாங்கின மிச்ச பணத்துல சாக்லேட் வாங்கி திங்கிறியா? திருட்டு கழுத. கடைக்கார அண்ணன் தான் சாக்லேட் கொடுத்தாங்க. கடைக்கார அண்ணன் சாக்லேட் கொடுத்தா அதை நீ வாங்கி திங்கிறதா? ஏய், இந்த பாரு, முதல்ல இதை கொண்டு போய் குப்பை தொட்டியில போடு. போட்டுட்டு கைய நல்லா கழுவிட்டு பெட் மேல கிடக்கிற துணி எல்லாம் எடுத்து மடிச்சு வை. தெரியுதா? போ. இந்தாங்கம்மா மீதி காசு. குடு. அவங்க வயசுல பெரியவங்க, அவங்க சொல்றதை கேட்டு நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். என்னது இது? பிசு பிசுன்னு இருக்க. குட்டி, குட்டி, எங்கடி போய் தொலைஞ்ச? ஆங்க வரேன். காலையில இருந்து நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? வீட்டை குட்டி முழுகல? உன் காலை வச்சு பாரு, எவ்வளவு பிசு பிசுன்னு இருக்கு. சோப்பு தண்ணி கொண்டு வந்து முதல்ல முழுங்கிட்டு அப்புறம் நல்ல தண்ணியில முழுகணும். தெரியுதா? கண்ட ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட வேண்டியது, அப்புறம் நைட்ல டின்னர் வேண்டாங்க வேண்டியது. ஒழுங்கா சாப்பிடு. அவனுக்கு என்ன பிடிக்குதோ சாப்பிடட்டுமா, ஏன் அவனை தொந்தரவு பண்ற? சாப்பிடு. நீ சாப்பிட்டியா? இல்லையா? சரி, தட்டுக்கொண்டா சாப்பிடலாம். நீங்க உட்காருங்க. இரம்மா, நான் போய் போட்டு வர்றேன், நீ குழந்தைய வச்சுக்க. இல்ல பரவாயில்ல, நான் போய் போடுறேன். சொல்றல்ல, நீ குழந்தைய பிடி. அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு, தூங்க வை. குட்டி, உன் தட்டை எடுத்துட்டு வா, சாப்பாடு போடுறேன்.
வெங்காயம் வச்சுக்கிட்டு சாப்பிடு, நல்லா இருக்கும். என்ன பாக்குற? பழைய சாதண்டி, உடம்புக்கு நல்லது. நான்லாம் சின்ன பிள்ளையில இதை சாப்பிட்டதுனாலதான் இப்படி இருக்க. பேசாம சாப்பிடு. சாப்பிடறா? இது அவளுக்கு கூட ஹோட்டல்ல இருந்து வாங்கினது. ஏண்டா, வீட்டுல சமைச்சா நல்லா இல்ல பிடிக்கலன்னு சொல்லி ஹோட்டலுக்கு போய் இவ்வளவு நிறைய வாங்கிட்டு வந்து அதை வேஸ்ட் பண்ணி வேலைக்காரி கொடுக்க சொல்றியா? வேஸ்ட் இல்லம்மா, அவளுக்கு சேர்ந்துதான் வாங்கிட்டு வந்தேன். அவளுக்கு கூட. யார் அவளுக்கா? வேலைக்காரிக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், நீ பேசாம இரு. சின்ன பொண்ணு தானே, நாக்கு ருசியா சாப்பிடணும் இருக்காதா? இதை போய் பெருசுப்படுத்திட்டே கூட. எனக்கு தேவைதான்டா, எனக்கு தேவைதான். அமெரிக்காவில இருக்கிற உங்க அக்கா என்ன அங்க வா நிம்மதியா இருன்னு கூப்பிடுறா. நான் அங்க போகாம உங்களுக்கு இங்க ஆயா வேலை பாக்குற பாரு, எனக்கு இது தேவைதான். அந்த தட்டடு போயிடுச்சு, சாப்பிடு. சாமி, உனக்கு பொங்கல் வைக்கிறதா வேண்டிக்கிட்டு திருவிழாவுக்கு ஊர் குதிரை செய்ய வேலையை ஆரம்பிச்சிருக்கோம். நல்லபடியா முடிச்சு கொடுப்பா. ஆத்தா, இந்த குடும்பத்துக்கு மூத்தவங்க, இந்த மண்ணை தொட்டு கொடுங்க, எங்களை எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. சாமி, என் பிள்ளை குட்டிங்களெல்லாம் நல்லா வைக்கணும்ப்பா. சாமி நல்லா வேண்டிக்கா. இந்த வருஷமாவது அப்பாவுக்கு நல்லா வியாபாரம் ஆகி 4 காசு சேர்ந்து என் கண்ணுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். சரியா? எங்க அப்பா, நான் பூவெல்லாம் கட்டி மாலை செஞ்சிருக்கேன், என் குதிரைக்கு போடலாம் வாங்க. சரி, நான் வந்துடுறேன். சரி சரி சரி, போதும் போதும். என்னடி இது, அந்த குதிரைக்கு மட்டும் மாலை பாடுற? அப்படி என்ன விசேஷம்? உனக்கு தெரியாதாத்தா, இது என் குதிரை. அது எப்படி உன் குதிரை ஆகும்? அது அட போ அத்தா, உனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க அப்பா ஐயனார் கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த குதிரைய செஞ்சாராம். அப்புறம் தான் நான் பிறந்தேனா. அப்ப இது என் குதிரை தானே? நீ பிறந்த கதையை என்கிட்டயே சொல்ற, என் செல்லம். சந்தா, ஆட்டுக்கு தண்ணி வச்சியா? கத்திக்கிட்டே இருக்கு பாரு. ஏண்டி, ஒத்த பொம்பளையா இங்க தவிச்சுக்கிட்டு இருக்கல, கூட மாட வந்து ஒத்தாசையா இருக்கலாம்ல? அதையும் கத்துற? உனக்கு என்ன இடுப்பா உடைஞ்சு போச்சு? செய்ய குழந்தை சந்தோஷத்துக்கு எடுத்துக்கிட்டு. பட்டணத்துல இருந்து ஆச்சி மகா வந்திருக்காங்க, கொஞ்சம் பால் கேட்டாங்க. எங்க தோல்சி, என் பொண்ணு நோஞ்சனாகுது, நான் கறவை மாடு வாங்கினேன். 70 சரியாவே கறக்க மாட்டேங்குது. ஒண்ணு பண்ண சொல்லுங்கண்ணே. சைக்கிள்ல 2 மேரி வச்சா டவுனுக்கு போய் 2 பாக்கெட் பால் வாங்கிட்டு வந்துடலாமே? சரிங்கண்ணா, அப்ப வரேன். சரி. ஏயா, கடை உட வேணும்னா நேரா அவங்க வீட்டு வாசல்ல போய் நின்னு தலை சொரிய தெரியுதுல்ல? பால் கொடுத்தா என்னவா? ஏன் உன் பொண்ணு என்ன ஊரை சுத்தி வரதுக்கு சக்தி இல்லாம வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கு? ஏன் என் பொண்ணு மேல ஏன் கண்ணு வைக்கிற? அவ்வளவு கரிசனா இருந்தா அத பாரு, அந்த பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கு. உன் பொண்ணை கூட அனுப்பலாம்ல? நான் பேசுறேன். நீ நம்ம ஊர்ல பள்ளிக்கூடம் தான், பொண்ணை சேர்க்காம விட்டு போறேன். பள்ளிக்கூடம் எங்க 4-5 மைல் தள்ளி இருக்குது. நானும் 3 வருஷமா காசு சேர்த்து ஒரு சைக்கிள் வாங்கி பொண்ணை கொண்டு போய் சேர்க்கலான்னு பாக்குறேன். எங்க நடக்குது? கண்ணம்மா, இந்த வருஷம் ஒரு சைக்கிள் வாங்கிடுவோமா? பள்ளிக்கூடத்துல சேர்ந்துருவோமா? சரிடா கண்ணா. சின்ன
மகராணி சிரிக்கும் சிரிப்பு கோயில் மணியோச போல என் பொண்ணு ராசாத்தி பேசும் பேச்சு கூவும் குயில் பாட்டு போல சோல வந்தாடும் கிளியே என் தோக மயிலோடு பேசு பேசும் தெம்மாங்கு காத்தே பொன்பி சிறு நீ கொண்டு வீசு சிலு சிலு சின்ன மகராணி சிரிக்கும் சிரிப்பு கோயில் மணியோச போல என் பொண்ணு ராசாத்தி பேசும் பேச்சு கூவும் குயில் பாட்டு போல அண்ணனடை என்ன என் அன்ன கிளி போலாகாது தங்க நிறம் என்ன என் தங்க கிளி போலாகாது முத்து நகை என்ன உன் புன்னக போலே ஆகாது வைரமணி என்ன உன் இன்னும் கண் போலாகாது தெய்வமும் மனசு வச்சதால மண்ணிலே பான செய்யும் ஏழ கையிலே நீயும் வந்ததால காலமும் மாறும் இந்த வேளை சிந்தாத தேனே ஏன் செந்தாழ பூவே நான் தேடாம தேடி என் வீடு வந்த தென்பாண்டி திருமகளே சின்ன மகராணி சிரிக்கும் சிரிப்பு கோயில் மணியோச போல என் பொண்ணு ராசாத்தி பேசும் பேச்சு கூவும் குயில் பாட்டு போல நெஞ்சில நீ தூங்க நான் ஓ நனப்புல கண் தூங்க கண்மணியே தேனே அதிகாலையில் கனா கண்டேன் மஞ்ச நிலா போலே கொஞ்சம் கிளிய கை ஏந்தி தென்மதுர மீனா ஒரு நல்ல வாக்கு தந்தாளே கண்மணி காலம் வரும் எண்ணு கையில் நீ தொட்டதெல்லாம் பொண்ணு அன்பிலே நன்மை வரும் கண்ணு பாசமே செல்வம் வென்று எண்ணு செந்தூர முகமே நான் செஞ்ச தவமே பொன்மான போல நீ வந்த நாளு என் வீட்டில் திருநாளு சின்ன மகராணி சிரிக்கும் சிரிப்பு கோயில் மணியோச போல என் பொண்ணு ராசாத்தி பேசும் பேச்சு கூவும் குயில் பாட்டு போல சோல வந்தாடும் கிளியே என் தோக மயிலோடு பேசு பேசும் தெம்மாங்கு காத்தே பொன் விசிறி நீ கொண்டு வீசு சிலு சிலு சின்ன மகராணி சிரிக்கும் சிரிப்பு கோயில் மணியோச போல என் பொண்ணு ராசாத்தி பேசும் பேச்சு கோவும் குயில் பாட்டு போல சந்தா சீக்கிரம் அள்ளி போடுமா நேரமாவது இல்ல இது ஆயிடுச்சுக்கா சின்னம்மா எனக்கு கொஞ்சம் மண்ணு போட்டுத்தாங்க நானும் சுமக்கிறேன் சின்னம்மா அதுவும் சரிதான் சின்ன வயசுல சுமதுக்கி பழகிறது நல்லதுதானம்மா அப்புறம் காலம் பூரா சுமக்கத்தானே போறா பூசணும் உன் பொண்ண நல்லா தான் வளர்த்து வச்சிருக்க இந்த மாலை ரொம்ப அழகா இருக்குடி எனக்கு தரியா போடி
புஸ்கு. இது எங்க மாமா மெட்ராஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்தது. நான் ஏன் உனக்கு தரணும்? போடி. ஏய், சும்மா போட்டு பார்க்கலாம் தானே கேக்குறேன். தரமாட்டேன்னு சொல்றேன்ல. போடி. சி போடி. நான் உன் மேல டூ. நானும் உன் மேல டூ. சதா போடி. ஏய், என் கட்சிக்காரங்களே கூட வாங்கப்பா. செந்தாமரை, நான் சொல்றேனேன்னு கோவிச்சுக்காத. கண்ணம்மாவும் பூங்காவனமும் ஒரு ஈடு தானே. இந்த புள்ள காலையில இருந்து எத்தனை வேலை செய்யுது. அதே மாதிரி கண்ணம்மாவும் செஞ்சா பின்னாடி உனக்கு ஒத்தாசையா இருக்கும்ல. அதுக்குதான் சொல்றேன். ஆமா சின்னம்மா. கண்ணம்மா தோப்புல பையங்களோட விளையாண்டிட்டு இருக்கா. நான் மண்ணல வான்னு கூப்பிட்டா அவ வரமாட்டேங்கிறா. அடியே சும்மா கடை. உங்க சித்தப்பா முன்னாடி சொன்னா வெட்டிவிட்டு வரல வெட்டி. நல்ல கதையே சொன்னப்போ. பொசம் வீட்டுல பிறந்துட்டு மண்ணு சமக்க முடியலன்னா எப்படி? கலெக்டர் வேலை பாக்கணும்னா பள்ளிக்கூடத்துக்குள்ள போகணும். இப்படி ரெண்டும் இல்லாம ஆம்பளை பசங்களோட சுத்திக்கிட்டு இருக்கா. செந்தாமரை, நான் சொல்றேனேன்னு கோச்சுக்காத. நாளைக்கு உன் பொண்ணை கட்டி கொடுக்கறேன்னு வச்சுக்க. அந்த வீட்டுல உன் பொண்ணு வளர்ப்பு சரியில்லைன்னு எல்லாரும் ஓ மூஞ்சிலதான் காரி துப்புவாங்க. என்னங்கக்கா, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னையே தான் ஏசுறீங்க. அந்த மனுஷகிட்ட எவ்வளவு சொன்னாலும் காதுல போட்டுக்கிட்டா தானே. நான் என்ன பண்றது? சின்னம்மா அங்க பாருங்க. கண்ணம்மா மரத்து மேல உக்காந்துருக்கா. ஏத்தா கண்ணம்மா. அக்கா நீங்க போங்கக்கா. நீங்க போங்க, நான் வரேன். கண்ணம்மா இங்க வா. கண்ணம்மா கூப்பிடுறல வா. ஏன் சும்மா கத்துற? கத்துறனா? வீட்ல இருந்து புள்ளைய பாத்துக்க சொன்னா இங்க வந்து விளையாடுறது இல்லாம கத்துறேன் வேற எதிர்த்து பேசுறியா? ஒண்ணு சொல்லிச்சு. ஒன்ன சொல்லி குத்தம் இல்லடி. எல்லாம் உங்க அப்பா கொடுக்குற செல்லம். அதான் ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட நான் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. ஐயோ கழுத. ஏன்பா இம்புட்டு பானை செஞ்சு வச்சிருக்கியே, ஏற்கனவே நட்டப்பட்டிருக்கோம். இம்புட்டியும் எங்க கொண்டு போய் வித்து அப்படி சொல்லிட்டா எப்படின்னா, இந்த பொங்கலுக்காவது நல்ல வியாபாரம் நடக்கும்னு ஒரு நம்பிக்கை தான். போன முறை தான் மழையில கொட்டா வந்து எல்லாம் நட்டப்பட்டு போச்சு. எல்லாம் ஆண்டவர்க்கம் பார்த்து பண்ண. என்னப்பா ஊர் குதிரை வேலையெல்லாம் நல்லா நடக்குதா? நல்லபடியா நடக்குது. வாங்கண்ணே. எப்ப நான் மெட்ராஸ்ல வந்தீங்க? இன்னைக்கு காலைல தான். என்னப்பா பாவாடை தொழில் எப்படி நடக்குது? எங்கண்ணே, உள்ளூர்லயே நம்ம பாண்டத்துக்கு மரியாதை கிடையாது. பொம்பளைங்க எல்லாம் இப்ப பிளாஸ்டிக் குடத்தை வாங்க ஆரம்பிச்சாளுங்க. சமையல்லாம் இப்ப சில்வர் பாத்திரத்து தானே. அதுக்காக தொழில விட்டுற முடியுமா? அட போயா, மெட்ராஸ்ல வந்து பாரு. இதே மண்ணை வச்சு உங்க ஆளு என்னென்னமோ டிசைன் பண்ணி ஏற்றுமதி வரைக்கும் போறாங்க. நாட்டுல என்ன நடக்குன்னே தெரிஞ்சுக்கிறாம தொழில் மேல செலுத்திட்டா எப்படி? காலத்துல இருந்து வேஷம் நம்மளும் மாத்தி முடியலப்பா. சரி சரி வேலையை பாருங்க. இதெல்லாம் நமக்கு எங்க தெரியுது? காலம் தட்டி சட்டி பானை செஞ்சு கஞ்சி குடிச்சு இங்கே சாக வேண்டியதுதான். என்னப்பா என்ன மாட்டு கணக்க போட்டு அடிச்சுக்க பச்சை புள்ளையா அவளை அப்படியே விட்டாரு. இது போய் ஆத்த பிள்ளை போட்டு அடிச்சதை இப்படி பெருசு படுத்துறிய? ஆனா ஒரு நாள் 2 நாள் நாள் கூட இதே குத்துனா எப்படி உள்ளமா அவளை? இந்தமா வீட்டுக்கு போமா. அப்பா வேலை செய்யுமா. இப்போ போப்பா போய் வேலை விடுறது இல்ல அவளை. ஏண்டா நீ வேற நேர காலம் தெரியாம அழுதுகிட்டு இருக்க. நானே இங்க திண்டாடிக்கிட்டு இருக்கேன். கை கால் கழுவிட்டு வா. சோறாக்கி வச்சிருக்கேன் சாப்பிடு. ஆமா சோத்த குட்டிக்க தான் வந்தேன். ஏண்டி குழந்தை மாட்டு அடிக்கிற மாதிரி போட்டு அடிச்சிருக்கே? நீ என்ன ஆத்த அழல ராட்சசியா? அது அழல கேட்டு நெஞ்ச பதற பிச்சு தெரியுமாடி? இதுக்கெல்லாம் பதறதாக்கும். ஊரால எல்லாம் ஏசும்போது உனக்கு பதறாதே. எவன் என்னடி சொன்னா? என்ன சொன்னா? பொம்பளை பிள்ளைய இப்படியா வளர்க்கறதுன்னு காரி துப்புறாங்களே, உனக்கு உரைக்கல? சொல்வானுங்க வக்கத்தவனுங்க. என் புள்ளி எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியாதா? என்ன எவனும் கேட்க முடியாது. அவன் ஆமா, இவர் பெரிய துரை, இவர் பொண்ணு பெரிய துரைசாணி பாரு. இவங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது. இந்த ரோஷத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஊர் பொம்பளைங்க எல்லாம் நாக்க புடிங்கிக்கிற மாதிரி உன்னையா கேள்வி கேக்குறாங்க? என்ன எல்லாம் கேக்குறாங்க? மாடு மாதிரி வளர்ந்துருக்காளே தவிர நம்ம வேலையில ஒரு வேலை செய்ய துப்பு இருக்கா அவளுக்கு? இவ ஈடுதானே அந்த பூங்காவனம். நாள் பூரா ஒத்தாசையா அவங்க அம்மாவுக்கு எவ்வளவு வேலை செய்தாது. இவளும் இருக்காளே, ஊரை சுத்திக்கிட்டு திரியறா. எப்ப பாரு விளையாட்டுதான். நமக்கு கூட மாட ஒத்தாசையா ஒரு வேலையாச்சும் செய்யறாள் அவ. எதுக்கு என் பொண்ணை வேலை கத்துக்கணும்? சேத்தை மணிக்கணும், செத்தையை பொறுக்கணும். எதுக்கு? என் பொண்ணு படிச்சு பெரியல நான் பார்த்து நிக்கிறேன். அவளை போய் இதை செய்ய அதை செய்யன்னு வரட்டிக்கிட்டு
எப்படி அடிச்சு வச்சிருக்க கண்ணை பாரு, கண்ணி போயிருக்குது. ஏயா 2 வேளை நல்ல சாப்பாடு சாப்பிடறதுக்கே நமக்கு வக்கு இல்ல, அதுல ஏயா உனக்கு இந்த பேராசை? இது பேராசையா? ஏன் சந்தா, சத்தியமா சொல்லு, உன் மனசுல எங்கேயாவது ஒரு மூலையில இது மாதிரி ஒரு காணா ஒளிஞ்சுட்டு இல்லைன்னு? இவனா பாத்துக்கிட்டே இரு, ஒரு நாள் என் பொண்ணு மௌராணி மாதிரி இந்த ஊருக்கு வர போறா. என்ன 990 போய் சோத்த கண்டாப்பா. கண்ணம்மா பசியோடு ராத்திரி தூக்கூடாதா? கண்ணம்மா கண்ணம்மா கொஞ்சம் சாப்பிட்டு முடியாமா? அந்த அந்த ஏந்திரி 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 ஏந்திரிமா, குழம்பு போடு. ஏய் கண்ணம்மா, தபார் கொஞ்சம் வாய்த்தடா கண்ணா, கொஞ்சம் சாப்பிட்றா. அப்படி. ஏய் ஏண்டி, குழந்தை தூங்குறதுக்கு முன்னாடி 2 வாய் ஊட்டிருக்க கூடாது? பார்க்கறது. ஏய் கண்ணா கண்ணம்மா, இந்த கட்சி வாய் இந்தாடா கண்ணா, இந்தா ஆமா, இன்னும் 2 வாய் தான். இந்தா. ஏய் கண்ணம்மா. ஏய் எந்திரி. ஏய் விடிஞ்சிருச்சுல்ல, இன்னும் என்ன எருமை மாதிரி தூக்கம்? எந்திரி எந்திரி. என்ன ஓடி வேலையை கவனிடி. இல்லம்மா, நேத்து ராத்திரி எல்லாம் ஒரே வயித்த வலி, அதான் அசதியா தூங்கிட்டேன். ஆமா அத்தை, நேத்து கூட என்கிட்ட சொன்னா, நான் மாத்திரை கொடுத்தேன், சாப்பிட்டது ஏதோ வயித்துக்கு ஒத்துக்கல போல இருக்கு. ஊர்ல கூடும் கஞ்சி குடிச்சிட்டு இருந்த கழுத இங்க வந்து கண்டதை தின்னா அதான் வயிற்று வலி வந்துருச்சு. உங்களுக்கு என்ன, நீயும் உன் புருஷனும் ஆபீஸுக்கு போயிடுவீங்க. நான் இந்த சனியனை கட்டிக்கிட்டு அழுகணும். போடி, படுத்துக்கிட்டே இருந்தா சீக்கு அதிகமாயிடும். போய் வேலையை கவனி, கால நேரத்துல எவ்வளவு வேலை இருக்கு. ஆறுடா செல்லம், சாப்பிடு. சாப்பிட்டு அம்மு செல்லல என்னடா மணி 8 ஆகல, அதுக்குள்ள கிளம்பிட்ட? இன்னைக்கு எனக்கு கிரிக்கெட் கோச்சிங் இருக்கு, மாஸ்டர் சீக்கிரமா வர சொல்லிருக்காரு. நேத்து நைட்டே சொல்லியிருந்தா நான் லஞ்ச் பேக் பண்ணி வச்சிருப்பேன்ல. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, பேக் பண்ணி கொடுத்துறேன். இல்லம்மா, எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் ஸ்கூலுக்கு போகணும். சரிம்மா, அவன் போகட்டும், நான் சாப்பாடு தயார் பண்ணி குட்டிகிட்ட கொடுத்து அனுப்புறேன். இல்லத்த, குட்டிக்கு வழியெல்லாம் தெரியுமோ தெரியாதோ, டிராபிக் வேற. நீ ஒண்ணு சந்து முனையில இருக்கு ஸ்கூலு, இவளுக்கு வழி தெரியாதா? விட்டேன்னா 8 ஊரை வித்துட்டு வந்துருவா. சுவா கொடு. என்ன பாலிஷ் போட்டுருக்கா? ஏண்டா, அவ கிராமத்துல இருந்து வந்திருக்கா, அவளுக்கு இந்த வேலை எல்லாம் செஞ்சு எங்க பழக்கம் இருக்கும்? நீ ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போட்டு போக வேண்டியதானே? போமா, நல்லா போட முடியாது. நேத்துக்கு இவ்வளவு நான் டீச்சர் கிட்ட எப்படி திட்டு வாங்கினேன் தெரியுமா? ஷூ பாலிஷ் ஒழுங்கா போடாததுனால. சரி, அவளுக்கு தான் பழக்கம் இல்லல. யூ ஆர் a big boy now. நீ போட்டு போக வேண்டியதானே? நான் கிளம்புறேம்மா. ஆமா, எல்லா வேலையும் இவனே செஞ்சுக்கிட்டா அப்புறம் இந்த குட்டி என்னத்துக்கு? ஏண்டி, ஒழுங்கா பாலிஷ் போட முடியாது? போட்டா நாங்க தினமும் போட சொல்லுவோம்னு சொல்லிதானே நீ இப்படி பண்ற? அத்தை, நீ சும்மா இருமா. குடுப்பாட்டி, ஸ்கூலுக்கு லேட் ஆகுது. இந்தடா போடு. கூட 2 போடுங்க. போட்டாச்சு அவ்வளவுதான், காசு கொடு. ஏன் 2 ரூபா குறையில தாயி? நாளைக்கு சேர்த்து வாங்கிக்கங்க. ஆமா, இதே தானே தினமும் சொல்லுதே. எல்லாம் அந்த சாம்பு எல்லாம் எடுத்து வைல. இது என்ன தம்பி இப்படி இருக்குது? இஞ்சி பல வருஷமா இப்படித்தான் இருக்கு. உங்களுக்கு வேணுமா வேணாமா? வேணாட்டி விடு. அதையும் தொடுது. ஆமா, இது என்னது பிரஸ்? ஆமா, அது பல்லு தேய்க்கிற பிரஸ். இதுக்கு பேஸ்ட் இருக்கா தம்பி? பின்னாயில வாயில விட்டு அலம்ப வேண்டிதான். கையே இடையா, அது கக்கூஸ் கழுவுற பிரஸ். நீ வாங்க வந்தியா விசாரிக்க? விசாரிச்சுட்டு போலாம் வந்தேன் தம்பி. போயிரு, சீக்கிரம் போயிரு. யாரையா லாரி ஏத்தது, இவனை ஏத்த மாட்டேங்குது. ஏம்ல பாட மாட்ட? ஒரு ஸ்டூலும் புளி போட்டு தேய்ச்ச தாம்பாளம் கிடைச்சா போதுமே. ஊர்ல உள்ள வாயெல்லாம் செப்டிக் டேங்க் ஆக்காம விட மாட்டில்ல. அண்ணாச்சி, நீங்க கேட்ட கும்பகோணம் கொழுந்து வெத்தலை வந்திருக்கு, வாங்க. அட போப்பா, வெத்தலையை போட்டா போதையே வர மாட்டேங்குது. போதையா? அதுக்காக வெத்தலையோட சேர்த்து ஒரு குவார்டர்மா நான் கொடுப்பேன். அதனால தான் இங்க போயிட்டு இருக்கேன். ஒரு 120 போடுப்பா. 420 கிட்ட போய் 120 கேக்குற? என்ன கியா? 420னா ஃப்ராடுன்னு உனக்கு புரியுது, அவனுக்கு புரியலையே. ஆமா ஆமா, இப்ப அச்சாவா தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளா டாக்டர் குடலை வெட்டி பாட்டில போட்டு கையில கொடுத்துருவான். அதுக்கப்புறம் உன் பச்சாதான் உனக்கு பால் ஊத்தணும்ல. அச்சா, ஏ பாப்பா ஆவா, எங்க போற? பள்ளிக்கூடத்துக்கு சாப்பாடு கொடுக்க போறேன்.
டெய்லி ஸ்கூல் மேல நீ தான் போறியா? இல்ல, இன்னைக்கு தான் போறேன். ஆனா பெரியம்மா இனிமே தினம் போகணும்னு சொல்லிட்டாங்க. इंदा खाओ। ए क्या देख रहा है? टूटी फ्रूटी है ना, खाओ, अच्छा लग रहा है, मीठा है मीठा। शाबाश। நீ டெய்லி இங்க வா, உனக்கு டூட்டி ஃப்ரூட்டி குல்கந்த் எல்லாம் தரேன், வரியா? जाओ। अच्छा என்னம்மா, என்ன வேணும்? ஆ? ஏமா चलिए हट என்ன இங்க நின்னு பராக் பார்த்துன்னு இருக்கற? இது என்ன உங்க கிராமம் நினைச்சியா? மணி அடிச்சிரு போது, சீக்கிரமா ஸ்கூலுக்கு போ. என்னய்யா சின்ன பொண்ணு ரொம்ப மாட்டின்னு இருக்கற? அவசரப்படாதீங்கம்மா. வெள்ள அடிச்சா பசங்க வருவாங்கல்ல, பேரண்ட்ஸ் எல்லாம் உள்ளவங்க ஹெட் மாஸ்டர் என்ன திட்டுவாங்க. சொன்னா கேளுங்கம்மா. பசங்களா மெதுவா மெதுவா கொண்டு போறீங்க. ஒவ்வொருத்தரும் வாங்க. கொடுங்கம்மா, சாப்பாடு கொடுங்கம்மா. வாங்கினவங்களா போயிட்டே இருங்க, ஓடுங்க, கூட்டம் போடாதீங்க. போங்க போங்க போங்க. நீ வாங்கிட்டல, ஓடு. ஓடு ஓடு, நீ வாங்கிட்டு போ. போ போ, ஓடு. நீ வாப்பா. உன்னை யார் உள்ள வர சொன்னது? வாட்ச்மேன் கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. ஸ்டூபிட். அண்ணாச்சி அண்ணாச்சி உங்களை தான். இப்படி செத்த வாங்க. கடை திறக்கும் போது வந்தீங்க. நீங்க யாருன்னே தெரியல, இந்த ஏரியாவுக்கு புதுசு போல இருக்கு. கடையவே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன சாமான் வேணும்? கடையை எப்ப சாத்துவீங்க? எதுக்கு அதெல்லாம் கேக்கீங்க? இல்ல, எடுக்க வேண்டிய ஜாமான்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். அது நீ கடையை சாத்துனதுக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும். அதான் எப்ப கடையை சாத்துவீங்கன்னு கேட்டேன். ஏதாவது திருட்டு பயல, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே கேப்ப. முதல்ல ஓடி போல, இல்லாட்டி போலீஸ் போன் பண்ணிடுவேன். ஏதாவது இதையே எடுக்க. யோ, வெறுங்கையோட போன சங்கத்துல திட்டுவானுங்கயா. சங்கமா? நீ வேற புரியாம முருகா மட்டும் எடுக்கிறான். இதுக்கும் சங்கமா? என்ன கண்ணா? இங்க பாருங்க, குப்பை எல்லாம் அப்படியே இருக்கு. எப்படி பெருக்கி இருக்கா பாருங்க. ஏ குட்டி, இங்க வா. என்ன இது? என்ன பெருக்கி இருக்க? குப்பை எல்லாம் அப்படியே இருக்கு. ஒழுங்கா ஒரு வேலை செய்யறதுக்கு துப்பு இல்ல. மறுபடியும் கூட்டி குப்பையெல்லாம் கொண்டு போய் கொட்டு. என்னையா இவ்வளவு நேரமா ஷாப்பிங் பண்றது? மணி என்ன ஆச்சு தெரியுமா? உனக்கு சாரி செலக்ட் பண்ணா லேட் ஆச்சு. என்னது? 2 சாரி வாங்கிருக்கேன் பாரு. எனக்கு சேலை வாங்கிட்டு வந்தியா? எனக்கு எதுக்குயா சேலை? பணத்தை எதுக்கு சம்பாதிக்கிறோம்? சந்தோஷமா இருக்க தானே? விக்கி கேட்ச். வெரி குட். இந்தியன் கிரிக்கெட் டீம்ல டெஃபினட்டா உனக்கு ஒரு பிளேஸ் உண்டு. எடா அம்மா, தலை வெடிக்கிற மாதிரி கொஞ்சம் காஃபி கொடு. இந்த கொண்டா. கார்கோ பேண்ட் டி-ஷர்ட் பாரு. என்னப்பா, எனக்கு ரெட் கலர் தான பிடிக்கும்னு சொன்னேன். ஏப்பா இந்த கலர் போய் வாங்கிட்டு வந்தீங்க? ஓல்ட் பீப்பிள் போடுற மாதிரி. உன் கண்ணாடி, உன் பேச்சு, நீயே ஓல்ட் பீப்பிள் மாதிரி தான் இருக்க. படா. உன் வயசு நான் இருக்கும்போது எங்க அப்பா ஒரு சட்டை, அதுவும் தீபாவளிக்கு வாங்கி கொடுக்கவே மூக்கால அழுவாரு. சார் கம்ப்ளைண்ட் பண்றது பாரு. உங்க அப்பா இப்படி இருந்தா அதுக்கு நான் என்ன பண்றது? தேவிகி, என்னடா இப்படி பேசுற? அப்பா கிட்ட எப்படியா பேசுறது? மரியாதை இல்லாம.
உனக்கு என்ன நல்லா இருக்கும்னு எங்களுக்கு தெரியும், கொடுத்தத போடு. என்ன வா. ஏய் என்ன உன்னை மறந்துட்டோம் நினைச்சியா? இந்தா சரியா இருக்கான்னு போட்டு பாரு. ரங்கா, எதுக்கு இப்ப இவளுக்கு துணி வாங்கி கொடுக்குற? இவ வந்து இப்பதானே வேலைக்கு சேர்ந்தா. தீபாவளியா பொங்கலா? அம்மா அவளும் சின்ன வயசு பொண்ணு தானம்மா, புது ட்ரெஸ் போட்டுக்கணும்னு ஆசை இருக்காதா? போட்டு பாருமா நீ. ரங்கா, இதெல்லாம் எனக்கு பிடிக்கலடா. டேய் நீ எங்கடா பாட்டி பின்னாடியே வால் மாதிரி போற? போய் படி. ரெடியா? ஆமா. உங்களுக்கு என்ன, 2 வாட்டி தலையை சீவி விடுவீங்க, அப்புறம் ரெடி ரெடின்னு கத்திக்கிட்டே இருப்பீங்க. உங்க ஃப்ரெண்ட் யார் இவ்வளவு காலையில ஃபங்க்ஷன் வைக்க சொன்னது? பா, மத்தவங்கள பத்தி யோசிக்கிறதே இல்ல. ஓகே சாரி ஐயாஸ், நீ மெதுவா ரெடி ஆகு. டேய் என்ன ஒளிஞ்சுக்கடா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சாப்பிட்டடா? அதென்ன காமிக் புக்கா? இல்ல, ஸ்டோரி புக். வெரி குட். அதை படிச்சு முடிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிட்டு 9ல இருந்து 12 வரைக்கும் கார்ட்டூன் நெட்வொர்க் பாரு. மத்தியானம் கம்ப்யூட்டர் நோண்டிட்டு சாயங்காலம் இருக்கவே இருக்கு கிரிக்கெட். தலையாடுறான் பாரு. அந்த போன் எடுமா. டேய் மரம் மாதிரி நிக்கிறிய, அந்த போன் எடுன்னு. இந்த பாரா, இதை முடிச்சுட்டு ஒழுங்கா படிக்கணும். என்ன? ஹலோ, படுத்தாதீங்க, வரையா. என்ன அப்பல இருந்து குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திட்டே இருக்கா? என்ன? நேத்து நீங்க எடுத்து கொடுத்த புது துணி. சாரி சாரி சாரி. எப்படி மிஸ் பண்ணோம் நம்ம? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, சூப்பர். ஆமா, இதுதான் கையில சுருட்டி வச்சிருக்கேன். இது இப்படி இருக்க கூடாது, இப்படி போட்டுக்கணும். அப்படி அப்பா. நேத்தி டிவில ஒரு ஹீரோயின் டான்ஸ் பண்ணல, அதே மாதிரி இருக்க. யாரா அது? இவருக்கு என்னாச்சு? பிலிம் ஸ்டார் மாதிரி இருக்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ், வெரி குட். அம்மா, நானே செஞ்சேன். அப்படியா? என்னது இது? பார்த்தாலே தெரியல, குதிரை. வாவ், நிஜமா நீயே பண்ணியா? இட்ஸ் பியூட்டிஃபுல். ஷீ இஸ் சோ கிரியேட்டிவ். இத கம்ப்யூட்டர் டேபிள் மேல பத்திரமா வச்சுக்கிறேன். ஓகே? உனக்கு இதெல்லாம் பண்ண தெரியுமா? நான் என்ன பண்ணுவேன்? பாருங்க பண்ணுவியா? ஊர்ல கத்துக்கிட்டியா?
சீரியஸ்லி அவ எவ்வளவு சென்சிட்டிவா இருக்கா. நாம ஒரு Dress கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக மண்ணில் செஞ்ச குதிரையை கொடுக்கறா. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. காலையில இருந்து அந்த பொண்ணு புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நம்ம அப்ரூவலுக்காக சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். நம்ம அவசரம், நம்ம டென்ஷனை நம்ம அதை கவனிக்கவே இல்லை. ஷேம்ஃபுல் யா. சம்டைம்ஸ் ஐ ஃபீல் கில்ட்டி. நம்ம பசங்க இப்படி ஹாப்பியா விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வேலை பண்றதை பார்த்தா ஐ வண்டர், aren't we depriving her of her childhood? குட்டியோட ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுது. நம்ம மாசம் மாசம் அந்த பொண்ணுக்கு சம்பளம் கொடுத்தோம்னா அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த பொண்ணுக்கும் ஒரு லைஃப் கிடைக்கும்னு நினைச்சோம். ஆனா உங்க அம்மா அந்த பொண்ணை ட்ரீட் பண்ற விதத்தை பார்த்தா நினைச்சதெல்லாம் தப்பா இருக்குமோன்னு தோணுது. நம்ம நாள் பூரா வீட்லயே இருக்க மாட்டோம். அந்த பொண்ணுக்கு சாப்பாடு போடுறாங்களோ இல்லையோ ஒன்னும் தெரிய மாட்டேங்குது நமக்கு. சொன்னா உங்க அம்மாக்கு மூக்கு மேல கோவம் வந்துரும். உடனே உங்க அக்கா வீட்டுக்கு போயிடுறேன்னு சொல்லிடுறாங்க. எங்க அம்மாவோட நேச்சரே அப்படி. she has got the typical feudal attitude. அவங்களுக்கு இந்த அடல்ட் சைல்டு அப்படிங்கிற வித்தியாசம் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு வேலைக்காரி வெறும் வேலைக்காரி தான். பட் தென் ரோஹிணி, do we really have a choice? வெளி உலகத்துக்கு நம்ம ஃபிளாட், கார், கிரெடிட் கார்டு இது மட்டும் தான் தெரியுது. அதுக்கு நம்ம கட்டுற லோன் இன்ஸ்டால்மெண்ட் நமக்கு மட்டும் தானே தெரியும். நாம இந்த லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணி ஆகணும்னா நாம 2 பேரும் வேலைக்கு போகணும். வீட்டுல குழந்தைங்களை பார்த்துக்க அம்மா இருக்காங்கன்னு தெரிஞ்சு தானே போறோம். To be honest, you have to accept it. We need her much more than she needs us. ஏய், என்னது? பெரியம்மா டீ குடுக்க சொன்னாங்க. ஓ, புது Dress போட்டா கண்ணு தெரியாதா? இங்க கொண்டு வந்து குடு. ஐயோ, என் புது துணி. எங்க அப்பா வாங்கி கொடுத்த துணி தானே. சரிதான் போடி. போ, சீக்கிரம் துணி எடுத்துட்டு வந்து தொட. என்ன சார் ஆச்சு? வெளியூர்ல இருந்து வந்து வயிற்று பொழப்புக்காக இந்த மண்பானை எல்லாம் செஞ்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தண்ணி லாரிக்காரன் நல்லா குடிச்சு விட்டு காலங்காத்தால வண்டி ஏற்றி எல்லாத்தையும் கொண்டுட்டான். கிரமமா இருக்க. நெருப்ப பார்த்தலப்பா, பானை உடைஞ்சு போகுது. பொழுதோட இந்த இது சூழல போட்டுருங்க. அதெல்லாம் வந்து சமூக ஒன்றில் ஏற்றி கரைஞ்சி அப்படி வச்சுங்க. நான் போய் இதை பார்த்தேன். சரிப்பா. சரியா? டேய், என்னடா இது தூங்கிட்டே வேலை சரிங்கடா, மடப்பட்டு ஏத்துங்கடா. சேர வேணாமா? எப்படிப்பா? அப்பா, நீ சந்தைக்கு போயிட்டு வரும்போது எனக்கு மணிமாலை, தோடு, வளையல், அப்புறம் ரிப்பன் எல்லாம் வாங்கிட்டு வரியா? எல்லாம் வாங்கிட்டு வரேன்டா கண்ணு. அம்மாவை தொந்தரவு பண்ணாத, குட்டி பையன் இருக்கான், எல்லாத்தையும் தானே பாத்துக்கணும். ஐயோ, நான் அம்மாவை தொந்தரவு பண்ணல. அம்மா தான் என்ன திட்டிட்டே இருக்கே எப்ப பார்த்தாலும். அவளை வந்து பின்னி. ஐயோ, என்னடி? என்ன? ஐயோ, நான் இல்ல. ஏயா, அவதான் அப்படி சொல்லிட்டு இருக்கானா? நீயாவது சொல்லக்கூடாது? அம்மா அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு. குழந்தை ஏதோ சொல்லுது, அதை போய் பெருசுப்படுத்திக்கிட்டு பார். நான் வர்ற வரைக்கும் அதை வஞ்சிட்டு இருக்காத, நோட் நோட்டு போட்டு அடிக்காத. குழந்தை தானே, விளையாட்டு போட்டுவேன். ஏயா, ஊர் உலகத்துல இல்லாத பிள்ளையா, அதிசய பிள்ளையா பெற்றுக்கிட்ட நீ? பின்ன இல்லையா? எல்லாத்தையும் மறந்துட்டியா? கல்யாணம் ஆகி 6 வருஷமா குழந்தை குட்டி இல்லாம எல்லா சாமியும் வேண்டிக்கிட்டு தவமா இருந்து பெத்த புள்ள. சாதாரண புள்ளையா அது? இது பாரியா, பொம்பளை பிள்ளை மேல இவ்வளவு பாசம் வைக்க கூடாதியா. நாளைக்கு ஒரு வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போயிட்டான்னு வச்சுக்கோ, அப்புறம் நீதான் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். யாரு அது? இன்னொரு வீட்டுக்கு போப்பதா? பாரு, கண்ணம்மாவை படிக்க வச்சு பெரிய ஆபீசர் ஆக்கி வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க ஒருத்தனை பார்த்து கட்டி வைக்க போறேன். சரி, உனக்கு எங்க இந்த நான் வர வரைக்கும் நான் செலவுக்கு வச்சுக்கோ. எந்தா திரும்பியும் சொல்றேன், நான் வர வரைக்கும் வந்துட்டு இருக்காத. ஏய், வண்டியை போட்டுக்கடா.
4 ரூபாய்க்கெல்லாம் வராதுமா. இன்னும் 5 வருஷத்துக்கு கணக்கே பேசிட்டு இருக்கேன். அப்படி 7 ரூபாய் கொடு. இரும்பு கணக்கா இருக்கும். ரொம்ப சின்னமா இருக்கு. அந்த இருக்கே அது அது பெருசு. பாவாடா டீ தண்ணி வாங்கி வந்திருக்கேன். ஆமாம்மா சட்டியை பாருங்க. 12 ரூபாய். 5 ரூபாய் கேக்குறாங்க இந்த சட்டியை. பாரு. ஏங்க இது எம்பிட்டுங்க? அது 7 ரூபாய்மா. வணக்கம் பாவாடா. ஐயா வணக்கம். பாருங்க சட்டி எப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அருமையான சட்டி. என்ன பாவாடா ஆளேக்கற நல்லா இருக்கா? நல்லா இருக்கேன் வாத்தியாரியா. கண்ணம்மாவை போன வருஷமே பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்துக்கணும். இந்த வருஷம் சேர்த்துருவோமுங்க. வயசு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா என் பொண்ணு சூட்டிங்க 2 வருஷத்து படத்தை ஒரே வருஷத்துல படிச்சு முடிச்சுவா. ஆசையை நீ சொல்லிவிட்டா வாஸ்தவம் தான். ஏன் பிரச்சனை பெரிய பிரச்சனை. மழை பெஞ்சா கூரையை பொத்துட்டு ஊத்துது. சரி வெயில் காலத்துல பாடத்தை நடத்தலாம்னா பள்ளி பாம்பு பூரா எல்லாம் உள்ள நுழையுது. போர்டு கிடையாது. நானே பயலுக ஸ்லேட்டை வாங்கித்தான் போர்டு மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கேன். என்ன செய்ய சொல்ற? உனக்கு எதுக்குப்பா இந்த ஆசை? கொசவ விட்டு பிள்ளைக்கு குலத்தொழில கத்து கொடுக்கறத விட்டு பள்ளிக்கூடம் அனுப்புறான பள்ளிக்கூடம். குலத்தொழில கத்துக்கிட்டாலாவது அது போற இடத்துல புருஷனுக்கு உதவியா இருக்கும். அதை விட்டு பள்ளிக்கூடம் அனுப்புறானோ? ஆமா பாவாடா ஐயா சொல்ற மாதிரியே செஞ்சுவிடு. அவங்க கிடக்குறாங்க பாவாடா. நாமெல்லாம் படிச்சு பெரிய ஆளாகி அவங்களுக்கு சமமா வந்துன்ற பொறாமையில பேசுறாங்க. நீ வேணா பாரு, இந்த வருஷம் நம்ம கண்ணம்மா கண்டிப்பா பள்ளிக்கூடம் போகுது. ஏண்டா சின்னமுத்து கடை பக்கம் நிறுத்தாம வாங்கிடா. சும்மா இருப்பா. கிளம்பும் போதே தங்கச்சி சொல்லி அனுப்பிச்சிச்சு வயல வண்டி நிறுத்தினு வச்சுக்கோ. வீட்டுல எனக்கு நல்ல திட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் என்ன பண்றது? ஏமாப்பா ராத்திரி நேரம் வண்டியில லாங்கர் இல்ல. ஏவா வண்டியை பார்த்து ஓட்டப்பா. சரி போற வரைக்கும் அப்படியே நிறுத்திட்டு போலாம். ரொம்ப வேணாம் பாவாடா. மாதிரியா இருக்கு. அம்மா பசிக்குதுமா. அங்கதானே இருக்கு, எடுத்து சாப்பிடு. ஐயா கூழா? எனக்கு இது வேணாம். எனக்கு சோறு தா. இன்னைக்கு அம்மா சோறாக்கல, நாளைக்கு ஆக்கி கொடுக்குறேன். இன்னைக்கு அதை குடிச்சிரு. ஆமா எனக்கு இந்த கூழ் வேணாம். நான் பெரியப்பா வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன். ஏண்டி, எவ்வளவு நாளைக்கு தான் நீ அடுத்தவங்க வீட்டுல போய் சாப்பிட முடியும்? நம்ம வீட்டுல என்ன இருக்கோ அதை தான் நீ சாப்பிடணும். ஆமா அப்பா செத்து போனதுல நீ இதே தான் சொல்லிட்டு இருக்க. எனக்கு இது வேணாம். எனக்கு சோறு தான் வேணும். ஏண்டி மூதேவி, ஏண்டி இப்படி என்ன சாவடிக்கிற? அந்த பாவி மனுஷன் தான் என்ன அம்போடு விட்டுட்டு போயிட்டான். நீ கூட என்ன இப்படி கொல்றியே. போ எங்கயாவது போய் தொலை. ஆமா நானே எங்கயாவது போய் சாவறேன். போ எங்கயாவது போய் நீ உங்க அப்பா மாதிரியே சாவு. கண்ணம்மா, கண்ணம்மா, கண்ணு
பூச்சி புட்டை கடிச்சிட போது பொழுது வேற இருட்டிக்கிட்டு வருது. வாமா வீட்டுக்கு போலாம். வா வீட்டுக்கு போலாம். நான் வரமாட்டேன் ஆத்தா. அம்மா சுடுசோறு கேட்டா அடிக்குதாத்தா. மலை மாதிரி இருந்த புருஷனை பறி கொடுத்த துக்கம் இன்னும் அவளை விட்டு போகல. பாவம், அவ என்ன செய்வா? அப்பத்தா, அப்பா இருந்த வரைக்கும் எனக்கு எல்லாமே வாங்கி கொடுப்பாரு. அம்மா எனக்கு கூழ் கொடுத்து குடிங்குதாத்தா. அப்பா இருந்தா என்ன அடிக்கவே விட மாட்டாருல ஆத்தா. ஏன் ஆத்தா அப்பா செத்து போனாரு? இவ இங்கேதான் இருக்காளா? ஏம்மா பொண்ணை போட்டு அப்படி அடிச்ச? பசிக்குத்தானே சோறு கட்டுச்சு. அத்தா, இவ்வளவு நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த மனுஷன் இருந்த வரைக்கும் இவ்வளவு தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடினாரு. அதே சொகுசோட வாழணும்னு நினைக்கிறான். எதுக்கு எடுத்தாலும் ஒரு பிடிவாதம். பொம்பளை பிள்ளைக்கு செல்லம் கொடுத்து வளர்க்காதேன்னு தலை பாட அடிச்சுக்கிட்டேன். அந்த மனுஷன் கேட்கவே இல்லையே. இப்ப பொம்பளை நான் தனியா கடந்து தவிக்கிறேன். அப்படி சொல்லாதம்மா. பொம்பளைங்க நம்மளே பொம்பளை பிள்ளைன்னு ஒதுக்கலாமா? எங்க காலத்துலதான் அப்படி இருந்தது. இந்த காலத்துல ஆம்பளை பொம்பளைன்னு ஒதுக்க கூடாது. இதுக்கெல்லாம் சரியான ஆளு என் மகன் பாவாடை தான். காலப்போக்குல எல்லாம் சரியா போயிரும். மத்தியானம் செட்டியார் வீட்டு பக்கம் போயிருந்தேன். அப்பா அவன் மக வள்ளியம்மா வந்திருந்தா. உன்னை பத்தி ரொம்ப விசாரிச்சா. நாளைக்கு ஒரு எட்டு அங்க போயிட்டு வந்துருவோம். என்ன மாரிமுத்து, என்னடா வேலை பாக்குறீங்க? சீக்கிரம் தூக்கி வைடா. மத்தியானத்துல இருந்து வேலை பாக்குற. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சீக்கிரம் எடுத்து வைடா. பாவாடை ரொம்ப நல்ல மனுஷன். அழாத, தைரியமா இரு. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, ஏதாச்சும் பண்ணலாம். மனசை தேத்திக்க. ஆம்பளைங்க திருவையில உட்காந்தா தாமா எங்க பொழப்பு. பாவம், தனியா இனிமே இவ என்னமா செய்ய முடியும்? எங்க மூத்தாரும் அத்தாவும் இருக்கிறதுனாலதான் ஏதோ காவயிறாவது நிறையுது. ஆனா எவ்வளவு நாளைக்கு தான் அவங்களே அண்டி பொழைக்கிறது? அவங்களுக்குன்னு குடும்பம் இருக்கு இல்லையா? இப்படியே தாமா புலம்பி தீக்கிறா. இவளுக்கு என்ன வழி சொல்றதுன்னே எனக்கு தெரியலம்மா. ஆமா, பொண்ணுக்கு என்ன வயசாகுது? இந்த வைகாசி வந்தா 10 ஆகுதுமா. அம்மா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்னம்மா? அதாவது எங்க வீட்டுக்காரர் வேலை பாக்குற கம்பெனில ரங்கநாதன் ஒரு ஆபீசர், நல்ல மனுஷன். அவரோட பொண்டாட்டி கூட காலேஜ்ல டீச்சரா வேலை பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு கை குழந்தை இருக்கு. அத பாத்துக்கிறதுக்கு நல்ல பொறுப்பான ஒரு ஆள் வேணும்னு என்கிட்ட கேட்டாங்க. செந்தாமரை, உன் நிலைமைய கேள்விப்பட்டதுல இருந்து உனக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு வள்ளியம்மா தவியா தவிச்சு போறா. அவ சொல்ற வீட்டுக்கு கண்ணம்மாவை வேலைக்கு அனுப்புமா, அதான் எனக்கும் நல்லதுன்னு படுது. அவளுக்கு என்ன தெரியும்? வீட்லயே எந்த வேலையும் செஞ்சு பழக்கம் இல்ல. அங்க போய் குழந்தையெல்லாம் தூக்கி வச்சுக்கிறது ஒரு வேலையா? பாதி நேரத்துக்கு சும்மாதான் இருக்க போறா. 4 சினிமா பார்க்க போறா. நல்ல சாப்பாடு, நல்ல சம்பளம் வேற கொடுப்பாங்க. அவ ஒரு விவரம் கேட்டவ. அங்க போய் நல்லபடியா பத்திரமா இருப்பாளான்னு எனக்கு ரொம்ப யோசனையா இருக்குக்கா. இந்த புள்ள இங்க இருந்து கஷ்டப்படுறதை விட டவுனுக்கு போய் நல்லபடியா இருக்கு பாப்பா. செந்தாமரை, நம்ம படுற கஷ்டத்துல புள்ள அங்க போனானா வயிறார நல்லா சாப்பிடுவா, நல்ல துணிமணி கட்டுவா. கவலைப்படாம இருத்தா. ஆமாம்மா, இந்த இருக்கு மதுரை. ரயில் ஏறினா பட்டம் போய் சேர போறா. வள்ளியம்மாச்சி இருக்காங்க, நல்லபடியா பாத்துக்குவாங்க. அங்க இருந்து அனுப்புற பணத்துல செலவு போக மிச்சத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சேன்னா அந்த பிள்ளைக்கு நல்லது கெட்டதுக்கு உதவும் இல்ல. கவலைப்படாதம்மா, நிம்மதியா அனுப்பி வைதாயே. உங்களை நம்பிதான் அனுப்புறேன். பத்திரமா பாத்துக்கங்கக்கா, பாத்துக்கங்க. இத பாரு, ஏன் வருத்தப்படுற? நான் இருக்கேன்ல, ஏன் கவலைப்படுற? இவளை கூட்டிட்டு வரதா போன் பண்ணி சொல்லிருக்கேன். மாசம் 500 ரூபாய் தரதா சொல்லிருக்காங்க. அந்த பணத்தை கொடுங்க. இந்த இதுல 2000 ரூபாய் முன் பணமா கொடுத்திருக்காங்க. குடி குடிமா குடி. இத பாரு, ஊருக்கு போனதும் மாசம் மாசம் 500 ரூபாய் மணியாடல அனுப்பிடுவாங்க. இதுக்கு ஏன் பயந்துட்டு இருக்க? தைரியமா இரு. ஏண்டா அம்மாவை விட்டுட்டு தைரியமா இருந்துக்கு வேண்டாம்? நீ கவலைப்படாதம்மா, நான் இருந்துருவேன். அக்கா தான் சொன்னாங்களே 3 வேளை சுடுசோறு துணி எல்லாம் கொடுத்து நல்லா பாத்துக்குவாங்கன்னு.
கண்ணம்மா நீ ஊருக்கு போறியா? ஆமா, இந்த வச்சுக்கோ. அன்னைக்கு கேட்டல வச்சுக்கோ. கண்ணா, நம்ம ஒயிட் சன்னு சரியாவே சாப்பிட மாட்டேங்குது. ரொம்ப பாவமா இருக்கு. அப்பா வந்தோடனே சொல்லி இன்னைக்கு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் நல்ல மருந்தா வாங்கி கொடுக்க சொல்லணும். அது சரி, ஸ்கூல்ல உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? சென்னையில என்ன நடக்குது, மும்பைல என்ன நடக்குதுன்னு சொல்லி தந்தாங்க. கேம்ஸ் இருந்ததா? கேம்ஸ் இருந்ததோ இல்லையோ, நீ என்கிட்ட ரிசல்ட்டே காட்ட மாட்டேங்கிற. என்ன படிக்கிற, ஏது படிக்கிற, ஒண்ணும் தெரியல. போ பாட்டி, ஸ்கூலுக்கு போனா மிஸ் போர் அடிக்கிறாங்க, இங்க வந்தா நீங்க போர் அடிக்கிறீங்க. என்னடி மூஞ்சிய தொங்க போட்டுக்கிட்டு நிக்கிற? கொட்டிக்கிற ஞாபகம் வந்துருச்சா? எது நடக்குதோ இல்லையோ, கொட்டிக்கிறத கரெக்டா கொட்டிக்கணும். சரி சரி, நீ போய் பாத்திரத்தை எல்லாம் தேய்ச்சிட்டு அப்புறம் கொட்டிக்க. குட்டி, முதல்ல இந்த பிளேட் எடுத்துட்டு போ. இதையும் போய் நல்லா கழுவி. அண்ணா, 2 பிஸ்கட் எடுத்துட்டு வாயா, பாவம். குடு, ஒவ்வொன்னா குடு. கையில குடையா? இந்த பாரு. சாப்பிடு சாப்பிடு. என்னடி, என்ன திருடி திங்கிற? வாய காட்டு, வாய காட்டு. கேக்கா, கேக்க திருடி திங்கிறியா? மிச்சம் மிச்சம் வச்ச சாப்பிட்டியா? மிச்சம் வச்ச நீ சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? துப்பு துப்பு. இந்தா, இதையும் கொட்டு கொட்டு. கழுத, கஞ்சிக்கு வக்கில்லாத கழுத, உனக்கு கேட்க வேண்டியிருக்கா? கேக்கு தொலைச்சு போடுவேன், தொலைச்சு. என்னம்மா, என்ன சமையல் இன்னைக்கு உங்க வீட்ல? என்ன சார், எப்ப பார்த்தாலும் சமையல பத்தி தான் பேச்சா? Some people live to eat. என்னைக்கு தான் இவ்ளோ லேட்? ஹாஃப் டே சீயலா? கேட்காத பத்மினி, ஒரே பிரச்சனை வீட்ல. காலேஜுக்கே வருவோமான்னு ஆயிடுது. வேலைக்காரி இன்னைக்கு வரல பத்மினி, அதனாலதான் ரொம்ப ப்ராப்ளமா போயிடுது. நிறைய வேலை இருந்தது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவரை ஆபீஸ்க்கு அமிச்சிட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அமிச்சிட்டு காலேஜுக்கு வரதுக்குள்ள வருவேனானே I was doubtful. எல்லாருக்கும் இருக்கிற ப்ராப்ளம் தான்மா, உங்களுக்கு மட்டுமா? நம்ம எல்லாருக்கும் இருக்கிற கஷ்டம் தான். வீட்லயும் வேலை பார்க்க வேண்டியிருக்கு, வெளியிலயும் போய் சம்பாதிச்சுன்னு வர வேண்டியிருக்கு. இந்த சார பாருங்க, என்ன நிம்மதியா இருக்காரு, அழகா சிரிச்சுட்டே கேட்டுட்டு. அவருக்கு வீட்டுக்கு போனா கால் மேல கால் போட்டுன்னு ஒரு டீ கிடைக்கும், ஒரு காஃபி கிடைக்கும். நாம எல்லாம் நம்மளே தான் போட்டு சாப்பிடணும். அதையும் அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம மடியிலே கை வைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதானே சார் உண்மை. ரோகிணி, நீ கிராமத்துல இருந்து ஒரு குட்டியை கூட்டின்னு வந்திருக்க இல்லையா ஹெல்ப்புக்கு? அதே மாதிரி ஒரு குட்டியை எனக்கும் ஏற்பாடு பண்ணி கூட. ஒன்னோ, இன்னொரு குட்டியா? ஒரு குட்டியோட பாவமே என் தலைமையில விழுந்துருச்சு. நோ சான்ஸ் ஆஃப் another குட்டி. ஏன் ஏன் இவ்வளவு இமோஷனல் ஆயிட்ட? அந்த வேலைக்கார பொண்ணால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? அந்த வேலைக்கார பொண்ணால எங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல. எங்களாலதான் அந்த பொண்ணுக்கு ப்ராப்ளம். என் மாமியாரை பத்தி நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. She is a very class conscious woman.
அந்த மென்டாலிட்டி அப்படியே விக்கி கிட்டயும் இருக்கு. ஆமா, 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. வீட்டு வேலையோட பாரம் குறையும்னு தான் அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா இப்போ மனசுல உள்ள பாரம் அதிகமாயிட்டே இருக்கு. என்ன சார், நாங்கெல்லாம் இவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்கோம், நீங்க மாத்திரம் ஒன்னும் பேசாம வேடிக்கை பாக்குறீங்களே. இது ஒண்ணும் இல்ல, நீங்க இதெல்லாம் பர்சனல் ப்ராப்ளம் எமோஷனலா எடுக்கிறீங்க. ஆக்சுவலா இது ஒரு சோசியல் ப்ராப்ளம். இதுக்காக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல லெஜிஸ்லேஷனே போட்டிருக்கான். பிலோ 14 இயர்ஸ் ஒரு சில்ட்ரனையும் சைல்ட் லேபரா வீட்டுல எம்ப்ளாய் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கான். தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இதே மாதிரி லெஜிஸ்லேஷன் பாஸ் பண்ணிருக்கு. ஆனா இது எந்த அளவுக்கு பிராக்டிகலா நடக்க போகுதுன்னு தெரியல. கரெக்ட் சார், கவர்மெண்ட் என்னதான் லெஜிஸ்லேஷன் கொண்டு வந்தாலும் பப்ளிக் கோஆபரேட் பண்ணாம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது சார். உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் டீ சார், சாப்பிடுங்க சார். இவ்வளவு தூரம் சட்டத்தை பத்திலாம் நாம பேசுறோமே, படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற நாமளே இந்த மாதிரி சின்ன பையனை வேலை வாங்கிட்டு இருக்கோமே. அக்கா, ஏன் அழறீங்க? உடம்பு சரியில்லையா? எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. ஏன்க்கா? நீ இங்க இருக்காத, போயிடு. எனக்கும் இங்க இருக்க பிடிக்கலக்கா. ஆனா எப்படி போவேன்? எனக்கு வழி தெரியாது. ஊருக்கு லெட்டர் போட்டு உன் அம்மா வர வச்சு நீ போயிடு. எனக்கு தான் எழுத படிக்க தெரியாதேக்கா. எங்க அப்பா என்ன படிக்க வைக்கவே இல்ல. நீ எனக்கு எழுதி தெரியா? எனக்கு மட்டும் என்ன தெரியும்? ஏழை வீட்டுல பிறந்ததே தப்புன்னா பொம்பளையா பிறந்தது அதை விட தப்பு. சின்ன வயசுல தம்பி தங்கச்சிங்களை பாத்துக்கிறதுக்காக வீட்டோட வச்சுக்கிறாங்க. பெரியவளான பிறகு வீட்டு வேலை செய்ய அனுப்பிச்சிடுறாங்க. படிக்க வச்சிருந்தா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இவரும் ஸ்கொயர் தச்சிட்டு இருக்காரு, இதுவும் ஸ்கொயர். அவன் ஸ்பெசிபிக்கா ரவுண்டட் பாக்கெட் அனுப்பிச்சா எல்லாம் ஸ்கொயர் தச்சிட்டு இருக்கீங்க. கரெக்ட் பண்ணுங்க சார். எப்படி கரெக்ட் பண்ணுவீங்க? சட்டெல்லாம் பிச்சு ஒட்டுவீங்களா? இல்ல சார், கரெக்ட் பண்ணுங்க சார். It's not a question of money. It's a question of the company's image. நான் எவ்வளவு வாட்டி சொல்லுங்க உங்களுக்கு? Small things, though small by themselves, make big things appear bigger. Details தான் முக்கியம். சரி சார். கரெக்ட் பண்றீங்களா? சார். நம்பலாமா? நம்பலாம் சார். திருப்பி சொதப்பாதீங்க. இல்ல சார், கரெக்ட் பண்ணுங்க. சார், இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் உங்க அப்ரூவலுக்காக வந்திருக்கு. அங்க வைங்க, நான் அப்புறம் பாக்குறேன். அப்புறம் லண்டன்ல இருந்து மகேஷ் குமார் போன் பண்ணிட்டே இருக்காரு. மில்ஸ்ல இருந்து ஃபேப்ரிக் ரேட் என்னன்னு கேட்டு உடனே கொட்டேஷன் அனுப்புங்க. சார். சரி சார். எனிதிங் எல்ஸ்? சார், நானும் ஒய்ஃபும் நாளைக்கு ஈவினிங் ஊருக்கு போலான்னு இருக்கேன் சார். கண்ணம்மாவை ஊர்ல இருந்து கொண்டு வந்து விட்டதுல இருந்து நான் பார்க்கவே இல்லை சார். சார் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா போற வழியில வீட்டுல போய் பார்த்து போயிருவேன் சார். ஓகே, நான் இருக்க மாட்டேன். அம்மா இருப்பாங்க, நீ போய் பார்த்துட்டு போங்க. தேங்க்யூ சார். 300 400 கள்ள நோட்டு. அண்ணாச்சி ஒரு முறுக்கு கொடுங்க. முறுக்கு ஏல குமார் அதை எடுத்து கொடுல. என்ன பொண்ணமா, உன் புருஷன் உன் கூட தான் இருக்கானா இல்ல சின்ன வீடே கதின்னு கிடக்கானா? அவன் எங்க கிடக்கானா யாருக்கு தெரியும்? அப்படி போடு. அண்ணே, ஒரு பாக்கெட் டீ தூளும் ஒரு பேஸ்டும் தாங்கண்ணே. வா கண்ணம்மா, எல்லாம் என்ன பாத்துக்கிட்டு நிக்க, அதை வாங்கிட்டு கொடுல அவளுக்கு. என்ன கண்ணம்மா, உன் மூஞ்சி ஒரு மாதிரி டல்லா இருக்கு, உடம்பு கூட முடியலையாமா? வழக்கம் போல அந்த கிழவி திட்டி இருக்கும். பாவம் இந்த பொண்ணு அந்த கிழவிட்ட கடந்து ரொம்ப அவஸ்தைப்படுறா. அது சரி, எவ்வளோ பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து சாவறாளுங்க, அந்த கிழவிக்கு ஒரு முடிவு வர மாட்டேங்குது பாரு. ஏல என்ன ஏன் லேட் ஆகுது? எடுத்துட்டு இருக்கேனே. வாடா சீக்கிரம். அண்ணே, ஒரு பிரெட் பாக்கெட் தாங்கண்ணே. என்ன ராணி, ஏல அதோட ஒரு பிரெட் பாக்கெட் சேர்த்துக்க. ஏமா, யாருமா நீ, எங்க வேலை பார்க்கவா? அந்த சரோஜா வேலை பார்த்ததுல அந்த தான் வேலை செய்யுது. ஓஹோ, குடுல பொண்ணம்மா,
இந்த சரோஜா விஷயம் என்னாச்சு? உனக்கு தான் இந்த ஏரியால நடக்கிற எல்லா விஷயமும் தெரியுமே. ஆஸ்பத்திரி கடையில கூட்டு போயிட்டாங்களாமா. வெளியே தெரிஞ்ச அசிங்கமாயிரும்னு அவங்க அப்பாக்கு நிறைய பணத்தை கொடுத்து வாய மூடி ஆஸ்பத்திரியில இருந்து அப்படியே கூட்டு போக சொல்லிட்டாங்க. ஏழைங்க மானத்தை காசை கொடுத்து ஈடு கட்டிடலாம்னு நினைக்கிறானு போல இருக்கு. பாரு, ஒரு வீட்டுக்கு வேலை செய்ய வந்த பொண்ணு முழுகாம இருந்து விஷத்தை குடிச்சு சாக வரைக்கும் போயிடுச்சு பாரு. அவங்க வீட்டுல வேலை செஞ்ச டிரைவர் தான் தப்பு பண்ணிட்டான்னு அவனையும் வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம்ன்றது இதுதான். பாரு, எவனோ ஒரு ஏமாளிய பலிகடை ஆக்கி போடுறானுங்க. சரியா நச்சி, நான் வர்றேன். வாடா. போ போ போ, புருஷன் தேடி போ, விட்டுறாத. ஏ கண்ணம்மா, அட பாவி பையில குடுக்காம விட்டான் பாரு. இந்தா கண்ணம்மா, இந்தாமா. என்ன அம்மாடி, எவ்வளவு பெரிய பிளாட்டுங்க. ரெங்கநாதன் எவ்வளவு பெரிய ஆபீசரு. இத நம்ம போய் பேச கண்ணம்மாக்கு பேசிட்டீங்க. நல்ல இடத்துல வாழ்க்கை அமைஞ்சு போச்சு. குட்டி, யாரோ பெல் அடிக்கிறாங்க பாரு. சீக்கிரமா. வள்ளியக்கா. ஏய் கண்ணம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? மாமா. அம்மா நல்லா இருக்கியாத்தா? இந்தா. நீங்க அம்மா, நான் ரங்கநாத் சாரோட ஃபேக்டரியில வேலை செய்யறேன். இவங்க தான் எங்க வள்ளியக்கா. இவங்க தான் எங்க பழனி மாமா. இவங்க தான் என்ன இந்த ஊருக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. என் மகன் சொன்னா நீங்க வருவீங்கன்னு. வாங்க, வந்து உட்காருங்க. கண்ணம்மா, போய் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டாமா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்மா. அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. நீ போய் கொண்டு வாமா. இன்னைக்கு ராத்திரி ஊருக்கு போலாம்னு இருக்கேங்க. நான் ஊருக்கு வந்தது தெரிஞ்சுன்னா அவங்க அம்மா என் முகத்தை பார்த்துட்டே வந்து நிப்பா. அதனாலதான் ஊருக்கு போறதுக்கு முன்னால பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்புறம் ஃபேக்டரியில வேற ரொம்ப வேலையா, கொண்டாந்து விட்டதுக்கு அப்புறம் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. அதனாலதான். என் மகன் ரெங்கநாத ஃபேக்டரியில நீங்க எவ்வளவு நாளா வேலை செய்யறீங்க? நான் ஒரு 14 வருஷமா வேலை செய்யறேம்மா. ஆஹா, குடுமா ஒரு நிமிஷம். ஹலோ, யாரு? ஒண்ணுமே கேட்க மாட்டேங்க. என்னம்மா? கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஏதாவது சொல்லணுமா? கண்ணா, அந்த டிவி ஆஃப் பண்ணு. சொல்லு சொல்லு. அம்மா கிட்ட ராங் நம்பர். சரிடா போனேன். அவ என்ன சொல்ல போறா? நல்லாதான் இருக்கே, சந்தோஷமா இருக்கே அப்படின்னு சொல்லுவா. இல்லம்மா கண்ணம்மா, வீட்டுல சக்கரை தீந்து போச்சு. ஐயா வந்தா காபி போட கூட சக்கரை இல்ல. என்ன, நீ ஓடி போய் நாடார் கடையில ஒரு 6 முட்டையும் 1/2 கிலோ சர்க்கரையும் வாங்கிட்டு வா. இது பணம் வந்து சமையல் அறையில வச்சிருக்கேன். போமா, போ போ. பெரியம்மா சொல்றாங்கல்ல, போ. கண்ணம்மா உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறா? நல்லபடியா நடந்துக்கிறாளா? வேலையெல்லாம் ஒழுங்கா செய்யறாளா? அவங்க அப்பா இருந்த வரைக்கும் அவளை ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாரு. அப்படி பொத்தி பொத்தி வளர்த்தாரு. இங்க மாத்திரம் அவளுக்கு என்ன குறை? என் மகனும் மருமகளும் அவளை பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாங்க. அவ எப்பவும் என் பேரனோட விளையாண்டுகிட்டு தான் இருப்பா. எப்பவா அதுதான் ஒரு வேலை சொல்லுவோம். இந்த நம்பிக்கையில தானமா அந்த குழந்தைய உங்ககிட்ட படைச்சிருக்கோம். இந்த சந்தோஷமான விஷயத்த செந்தாமரைட்ட சொன்னா அவ ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்ப நாங்க போயிட்டு வரோம்மா. இருங்க, கண்ணம்மா இப்ப வந்துருவா, பேசிட்டு போங்க. பரவாயில்லைங்க, அதான் அவளை பாத்துட்டோமே. வண்டிக்கு நேரமாவது, நாங்க போயிட்டு வரோங்க. சரிங்க. போகும்போது கண்ணம்மா பார்க்க முடியாம போயிடுச்சு. 10 அரிசியில 8 கல் இருக்கு. அந்த டாக்டர் வீட்டு லிஸ்ட் கொடுப்பா. எல்லாம் சரியா இருக்கு. ஆனா அந்த டீ தூளுக்கு மட்டும் ஒரு டம்ளர் ஃப்ரீ, அதை போட்டு விட்டுரு. 48, 50, 60. ஏல அதன ரேடியோவா பாட்டு கேக்குறியா? தண்ணி நிறைய இருக்க மாதிரி இருக்கு. அதுலயா தண்ணி இருக்கேன்னு சந்தோஷப்படு. பூமியில தான் தண்ணி இல்லாம போயிருச்சு. அக்கவுண்ட்ல எழுதிக்கிறேன் போ. அது சரி, ஏதோ இடம் தெரிஞ்சு சொன்னீங்களாமே. நான் வேணா வர வச்சு சாப்பாடு போடுறியா? அதுக்கு தேங்காய் வேண்டாமா? போடா போடா, எது கேட்டாலும் இடம். இந்த இனம் புத்தி எப்ப போக போதோ தெரியல. அண்ணே, வாமா கண்ணம்மா, என்ன வேணும்? எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? என்னடா? ஒரு கடிதாசி எழுதணும்னு. யாருக்கு தாயி? எங்க அம்மாவுக்கு. என்னாச்சுடா?
என்னால எனக்கு இருக்க பிடிக்கலன்னு இங்க பெரியம்மா என்ன ரொம்ப ஏசுறாங்க. அதான் அம்மாக்கு ஒரு கடிதாசி எழுதி அவங்கள இங்க வர வைக்கலாம்னு. கண்ணம்மா அழாதம்மா, நான் எழுதி தரடா. டேய் ஒரு பேப்பர் கொடுறா. சொல்லுமா. அம்மா இங்க பெரியம்மா என்ன ரொம்ப அடிக்கிறாங்க, ஏசுறாங்க. என்னால இங்க இருக்க முடியலம்மா. நீ என்ன வீட்டு வேலை சொன்னாலும் நான் செய்யறேம்மா. நான் தம்பிய கூட பாத்துக்கிறேன். நான் கூழே குடிக்கிறேம்மா. நான் இனிமே சோறே கேட்க மாட்டேம்மா. ஏம்மா அந்த அளவுக்கு உன்னை கொடுமைப்படுத்துறாங்க? ஆமாண்ணே, இங்க பாருங்க. ஐயோ பாருங்க அந்த கிழவி மனுஷியா இல்ல அரக்கியாம்மா? அம்மா உன் வீட்டு விலாசம் சொல்லுமா, நான் உடனே கடிதாச்சு எழுதுறேம்மா. பாரப்பட்டியா? அப்படி சொன்னா பத்தாதுமா. அந்த ஊர் எங்க இருக்குமா? மதுரையில இருந்து பஸ் ஏறி போனோம்னே. இப்படி சொன்னா எப்படிமா? அந்த பக்கத்துல ஒரே பேர்ல நிறைய கிராமம் இருக்குமா. நீ ஊரோட பேரு, நீ இருக்கிற தெருவோட பேரு, நீ இருக்கிற வீட்டோட கதவு எண் இதெல்லாம் சரியா சொன்னாதானமா கடிதாசி எழுத முடியும். எங்க ஊர்ல பெரிய பாறை எல்லாம் இருக்குன்னு, அதுல நிறைய மரங்கள்லாம் இருக்கும். எங்க ஊர்ல ஐயனார் கோவில் கூட இருக்குன்னு, அதுக்கு பக்கத்துல ஒரு ஆலமரம் கூட இருக்குன்னு. இது சீக்கிரமா கடிதாசி எங்க அம்மா கிட்ட அனுப்பிச்சிடுங்க. எங்க அம்மாவை பாக்கணும்னு, எனக்கு அம்மா கிட்ட போகணும்னு, எனக்கு இங்க இருக்க பயமா இருக்குன்னு. கண்ணம்மா கேள்வி கத்தின்னு இருக்குது போ. அண்ணே எப்படியாவது இந்த கடிதாசி எங்க அம்மா கிட்ட சேர்த்துருங்க. கண்ணம்மா தம்பி 100 கிராம் கடன் கொடுப்பா. இங்க இருந்த கடிதாசி எங்க? கடன் படிச்சு கொடுத்தேன். அம்மா குடு. இந்த நாடா இருக்க கிரிச்சிருக்கு பிடிச்சிருக்கா என்ன? இது வேஸ்ட் பேப்பர்லடா. கண்ணம்மா அவங்க அம்மாவுக்கு எழுதின கடிதாசிடா. எப்படியாவது போஸ்ட்மேன்ட்ட கேட்டு பாரப்பட்டி அட்ரஸ கண்டுபிடிச்சு அனுப்பிச்சிடணும்டா. அனுப்பிச்சிடணும். இன்னும் முடியலையா? நாம போய் சேர்த்துக்குள்ள கல்யாணம் முடிஞ்சு குழந்தைக்கே பேர் வச்சிருவாங்க. When he was hungry, he would pounce on him and kill him. The jackal was fearful when he saw the lion. நீ ஏன் புக் எடுத்த? கீழே கடந்துச்சு. நாளைக்கு நீ எங்கே வச்சிருவே? பிஸ்கட் நான் தான் திட்டுவாங்க. குடி. புக்கே பிச்சிட்டியா? ரோஹிணி ரெடியா? யாரும் பார்க்கல. இது எதுக்கு வெட்டியா? அம்மா ஒரு 4 நாள் நான் தனியா தான் போலான்னு இருந்தேன். அவன் ரோஹிணியை கூட்டு வாங்குறான். வீட்டை பாத்துக்கோ. அந்த பயல அடக்கி வை. விட்டா 24 மணி நேரம் டிவி பார்த்துட்டு இருப்பான். அதுக்காக அவன் மேல கை நீட்ட வேண்டியதா? நானும் பார்த்தே வரேன். வர வர உன் பிஹேவியர் ரொம்ப மோசமாயிட்டே வருது. ஐ அம் வெரி அன்ஹாப்பி வித் யூ. ரெங்கா குழந்தை போய் ஏன் திட்டுற? இந்த பாரு, இதுல நீ தலையிட போவலியா? போவலியா? இதுக்கெல்லாம் காரணமே நீதான். நீ இவனுக்கு கொடுக்கிற செலவு இப்படி குட்டிச்சா பாருங்க. கழுத ராஸ்கல். எப்படி அடிச்சு பாரு அந்த குழந்தைய. நீ வீட்டு வேலைக்காரங்களை கேவலமா நடத்துறத பார்த்தா அவனும் அப்படி நடத்துறான். ஆமா, அந்த குழந்தைய பாருமா. அந்த குழந்தைய பாரு. பாவமா இல்ல உனக்கு? மனுஷ மாதிரியே ட்ரீட் பண்றாத, கொத்தடிமை மாதிரி ட்ரீட் பண்ற. நாம அவங்களுக்கு கொடுக்கிற சம்பளம் அவங்க நமக்கு செய்யற வேலைக்காக. நாம ஒண்ணு அவங்களை வேலை கொடுத்து வாங்கி இல்ல. எப்பதான் திருத்த போறீங்களோ? கண்ணம்மா எழுந்துற, எழுந்துற. கண்ணத்தோட விக்கி, விக்கி, எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். ஒழுங்கா வாழை சுருட்டிட்டு மரியாதையா இரு, புரியுதா? நான் வரேன். பாட்டி பாருங்க பாட்டி, இந்த குட்டியால அப்பா என்ன எப்படி அடிச்சிருக்காருன்னு. இது வரைக்கும்
என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாதவன் இந்த வேலைக்கார கழுதையால என்ன பேச்சு பேசிட்டு போயிட்டான். ஏய், இங்க வாடி, இங்க வாடி. உனக்கு அவங்க சப்போர்ட் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அவங்க வர்றதுக்கு 4 நாள் ஆகும். அது வரைக்கும் எங்க கூட தானே இருக்க போற. உன்னை ஒரு வழி பண்ணிடுறேன். நாங்க போக மாட்டோம்மா. அங்க இருக்கிற பாட்டி என்ன ரொம்ப அடிச்சு சித்திரவதை பண்ணாங்க. பக்கத்துல இருக்கிற கடைக்கார அண்ணன் தான் என்ன பஸ் ஏத்தி விட்டாங்க. நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேம்மா. உனக்கு நான் எப்படி கஷ்டத்தை கொடுத்துட்டேன். இனிமே நான் உன்னை எங்கே அனுப்ப மாட்டேன் சந்தி. உன்னை என் கூடவே வச்சுக்கிறதா. அழாதம்மா அழாத, நான் இருக்கேன். கணமா, ஓ கணமா, இந்தா இது வச்சுக்கோ. வழியில சாப்பிடறதுக்கு நான் போய் தண்ணி குடிச்சு வரேன். சாப் ठीक हो जाएगा, ओके? हाँ. माल बना वந்திருக்கேன். पैसा दे दो. चल दे. चलो दे दो सर. दे. तमाश कर रहे हैं. போன தடவை 2 பொண்ணு கொடுத்தேன், 10,000 தான் கொடுத்தீங்க.
இது பூ இல்ல மொட்டு, இதுக்கு ரேட்டே தனி, சம்ஜ? पैसा रखे मुंबई एक्सप्रेस प्लेटफॉर्म नंबर 6 से 11:45 पर रवाना होगी। ट्रेन नंबर 012 मुंबई एक्सप्रेस भगवान की शुक्रिया நான் பயந்துகிட்டே இருந்தேன் உன்னை எப்படா ஊருக்கு பத்திரமா கொண்டு போய் சேர்க்கறதுன்னு. கடவுள் தான் காப்பாத்தினாரு. இவங்க உங்க ஊருக்கு பக்கத்து ஊருக்காரங்க உன்னை கொண்டு போய் பத்திரமா உங்க அம்மாட்ட கொடுத்துருவாங்க. ஓகே சரிண்ணா. நீங்க வரலீங்களா? நான் வரலமா, இவங்க உன் கூட வராங்க. யோ கண்ணமாயா பார்த்து பத்திரமா. யோ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது, ஜல்தி ஜல்தி பாத்துமா, பார்த்து போயிட்டு வா கண்ணம்மா, பார்த்து போயிட்டு வாமா, ஜாக்கிரதை கண்ணம்மா. தங்கச்சி தங்கச்சி எங்க போற, எங்கிட்ட சொல்லாம எங்க போற, தங்கச்சி தங்கச்சி எங்க போற, எங்கிட்ட சொல்லாம எங்க போற, பச்சை கொடி காட்டும் பாவி மகன் இப்போ சிவப்பு கொடி காட்ட மாட்டானோ, சிவப்பு விளக்குக்கு நீ போய் சேரத்தான் பச்சை விளக்கு போட்டானோ. தங்கச்சி தங்கச்சி எங்க போற, எங்கிட்ட சொல்லாம எங்க போற, கல்லுக்கும் உயிர் தந்து சிலை செய்யும் இந்நாட்டில் உயிர் உள்ள உன்னைத்தான் கல்லாகச் செய்வாரோ, உன்னை போல் சிலையானோர் எத்தனை இந்நாட்டில், கண்ணெல்லாம் புண்ணான மனிதர்கள் காண்பாரோ, கனவோடு பயணங்கள் போகின்ற கண்ணே, போகும் ஊர் எதுவென்று அறிவாயோ கண்ணே, கண்ணே மணியே அமுதே கற்பகமே. தங்கச்சி தங்கச்சி எங்க போற, எங்கிட்ட சொல்ல